வணக்கம். வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2024 தேர்தலுக்கான களம் சூடுபிடித்திருக்கிறது. கட்சிகள் சுறுசுறுப்படைந்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை ரொம்ப மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகளோடு. அதிமுக தன்னுடைய தலைமையில் மெகா கூட்டணியை கட்டமைப்பதற்கான முன்னெடுப்புகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரைக்கும் தன் தலைமையிலான ஒரு புதிய மூன்றாவது கூட்டணியை தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலுக்கு அமைச்சிடணும் அப்படின்ற மும்முரமாக செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேசிய அளவில் பார்க்கிற போது இந்திய கூட்டணியில சில கட்சிகள் பிரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் சேர்ந்து அந்த கூட்டணியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தொகுதி தொடர்பான சில பேச்சுவார்த்தைகள்னால இந்தியா கூட்டணிக்குள்ள சிக்கல்கள் இருக்கிறதையும் பார்க்கிறோம். இந்தியா டுடே கருத்து கணிப்புல தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையோடு அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு. இதை ஒட்டி தான் இன்றைய வட்டமேசை விவாத நிகழ்ச்சியை நாங்க கட்டமைச்சிருக்கோம். 2024 தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது கூட்டணி பலமா தனித்த செல்வாக்கா அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு தங்க தமிழ்ச்செல்வன் பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு தங்க வரதராஜன் பங்கேற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு தங்க தமிழ்ச்செல்வன், மண்ணின் மைந்தர், நீங்க உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். பொதுவா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சொல்லாடல் இருக்கு அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கிற போதெல்லாம் திமுக வெற்றி பெறுகிறது, ஆட்சி அமைக்கிறது, நிறைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படும். அந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு வெற்றியாக இந்த 2024 தேர்தலிலும் பார்க்க வேண்டியதா இருக்குமா? முதல்ல புதிய தலைமுறைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு 2024 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கூட்டணி பலமா தனித்த பலமா? இந்த நேரத்தில் இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு உண்மையிலேயே புதிய தலைமுறை நான் பாராட்டுறேன். பொதுவாக நீங்கள் கேட்டீங்க, திமுக எப்பயுமே தமிழ்நாட்டில் கூட்டணி பலத்தை மிகவும் பலமாக நம்புது. நாங்கள் கூட்டணி பலமுடி தான் பேசுகிறோம் நாங்கள். ஆனால் பிஜேபி கட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தனித்த பலத்தில் தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்த தலைப்பு நல்ல தலைப்பு, மக்களுக்கு தேவைப்படுகிற தலைப்பு. உண்மையை பாராட்டுறேன் நான். சரி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்சிகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வு உரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, மக்கள் நீதி மையம். 13 கட்சியா? ஆமா, சரி. 13 கட்சியை நாங்க கூட்டணி வைத்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பொது நலம் கருதி தான் கூட்டணி வைக்கிறோம். சுயநலத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்ல மத்தியில நாங்க ஆள வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை. மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார் தவறு செய்கிறது. 10 ஆண்டு காலம் நடந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. இதை மக்கள் உணர வேண்டும். இல்ல, 13 கட்சிகளோடு நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், எல்லாரையும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டுட்டு வரோம் அப்படின்றது தனித்த செல்வாக்கோடு போட்டி போடக்கூடிய களமாக இருக்குமா? நாங்க மட்டும் போதும், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, வந்தா அரவணைச்சுக்கிறோம்னு இருக்காங்களே 2 பேரும், அதிமுகவும் பாஜகவும். சார், இந்தியான்றது பல்வேறு மாநிலங்களை கொண்ட ஒரு அமைப்பு. 28 மாநிலம், யூனியன் பிரதேசம் இருக்கு. அங்கங்க அந்தந்த மாநிலத்தில் அங்கங்குள்ள லீடருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ரைட்டா? இப்ப கருத்து கணிப்பு கூட நேற்று பார்த்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி 29 ஜெயிக்க முடியுது, திமுக ஜெயிக்கும் சொல்லல. அப்ப இந்த கூட்டணி பலம் தானே எங்களுக்கு.
இந்த கூட்டணியில நீங்க ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். திமுகவுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஓட்டு வங்கிட்டு பார்த்தா 38%. அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்குங்க. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு என்பது 70%. எங்க 12 கட்சி கூட்டணி எடுத்துக்குங்க, ஒரு 15% வராதா? நாங்க ஜெயிச்சிட்டோம்ல, தீர்ப்பு உங்களுக்கு ஈஸியா போச்சுல. அப்ப கூட்டணி பலம் தானே ஜெயிக்க போகுது. ஜெயிச்சிட்டோம்ல நாங்க. இதான லாஜிக்கு. ஆகையினாலதான் தமிழ்நாடு முதல்வர் திமுக அவனுடைய தலைவர் அண்ணன் தளபதி கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டணியை வகுப்பதற்கு காரணம், மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசு மீண்டும் தலையெடுக்க கூடாது. அது ஒரே நோக்கம், அதே ஒரே நோக்கம். தேர்தல் வெற்றி, தேசிய நலன் கருதி, மாநில உரிமை கருதி எடுத்த முடிவு ஒற்றுமை. அதன் காரணமாகத்தான் இந்த கூட்டணி பலத்தை நாங்க விரிவுபடுத்தி இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி வரும். தமிழ்நாட்டில் 39 திமுக கூட்டணி வெற்றி வரும். திரு தங்க வரதராஜ், தேர்தல் வெற்றி அப்படின்றதே பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில தான் இந்தியா கூட்டணி கட்டமைக்கிறாங்க, தேசிய அளவிலையும் தமிழ்நாடு அளவிலையுமே. பாஜக தலைமையில ஒரு புதிய கூட்டணியை, 3வது அணியை தமிழ்நாட்டில் கட்டமைச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அதிமுக கூட்டணியே வேண்டாம் அப்படின்ற முடிவை திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் எடுக்கிறாரு. ஆனா அது தொடர்பான முன்னெடுப்புகளை ஓரளவுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்த முடியுதா தமிழ்நாட்டில்? யாராவது உங்கள் கூட்டணியில சேர்வதற்கான முன்னெடுப்புகளை செய்யறாங்களா? அதாவது ஒரு தனிநபர் செல்வாக்கு பெற்றிருந்தால் மட்டுமே தான் அந்த கட்சி தேசிய அளவிலே அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். அப்படி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுதுதான் மக்கள் விரும்பிய ஆட்சியை கொடுக்க முடியும், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும். இன்னைக்கு பொருளாதாரத்தில் 11வது இடத்துல இருந்த இந்தியா இன்று 5வது இடத்துக்கு வந்து சொன்னால் தனிநபர் செல்வாக்கு பெற்ற நரேந்திர மோடி என்பவர் இந்த நாட்டை ஆள்வதுதான். அதனால தனிநபர் செல்வாக்கு நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு நல்லா இருக்கும். இல்ல இங்க எடுபடலையா தனிநபர் செல்வாக்கு? தமிழ்நாட்டில் எடுபடலையா? நீங்க கேக்குறீங்க. நாங்க என்ன சொல்கின்றோம், அது போன்ற இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மாபெரும் இளம் புயல் அண்ணாமலை என்ற ஒரு தலைவர் கிடைத்திருக்கின்றார். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு அண்ணாமலை விரும்பக்கூடியவர்கள், சாமானிய முதல் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தலைவனாக இன்றைக்கு அண்ணாமலை விரும்புகிறாங்க. அதனால நிச்சயமாக நாங்கள் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி, அண்ணாமலை முன்னிறுத்தி நிச்சயமாக நாங்கள் தேர்தல் சந்திக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்ல நீங்க 2 பிம்பத்தை நம்புறீங்க, 2 ஆளுமைகளை நம்புறத நீங்க உங்க பேச்சில இருந்து புரிந்து கொள்ள முடியுது. தேசிய அளவில் மோடின்ற ஒரு பிம்பம், தமிழ்நாடு அளவில் அண்ணாமலைன்ற ஒரு பிம்பம், 2 பிம்பங்களை நீங்க நம்புறீங்க. ஆனா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையோடு அவங்க மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க திமுக கூட்டணியில. ஆனா கூட்டணியை கட்டமைப்பதில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு? 2 ஆளுமையை முன்னிறுத்தி பாஜக எவ்வளவு தூரம் நகர்ந்து இருக்கிறது தமிழ்நாடு? உதாரணமாக நான் தேசிய அளவில் சொல்லிட்டு இந்த கருத்துக்கு பாரு. நீங்க நரேந்திர மோடி என்ற ஒரு ஆளுமை எதிர்ப்பிற்காக 28 ஊழல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி, இந்தி கூட்டணி என்று அமைத்தன. அது இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று பாருங்கள். யார் நரேந்திர மோடியை எதிர்த்து இந்த இந்தி கூட்டணி உருவாக்கினாரோ அவர் முடிவு செய்து விட்டார், இந்த நாடு நலமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நரேந்திர மோடியாக தான் இருக்கும் சொல்லி எங்கள் தடவை வந்துட்டார் நிதிஷ்குமார். அடுத்தது பார்க்கலாம், நீங்க தாழ்வோடு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்ல உண்மையிலே அதுக்கு தான் வந்தாரா சார்? நீங்க அதே போல சந்திரபாபு நாயுடு பாத்தீங்கன்னா எங்களோட வெளியே போனார். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு எங்களுடைய கதவை தட்டுகின்றார், ஜெகன்மோகன் ரெட்டி எங்களுடைய கதவை தட்டுகிறார், பார்க்கலாம். அது போல இன்னைக்கு RLD, இன்னைக்கு சரண் சிங்குடைய கட்சி இன்னைக்கு பாஜக வந்திருக்கின்றது. இன்னைக்கு விரைவிலே பஞ்சாபிலே எங்களுக்கு அகாலிதளம் விரைவில் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாடு முழுவதும் நாங்கள் வலிமையாக நடந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலையும் உரிய நேரத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்கின்றேன். அதே போல அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு விஷயம் சொன்னார். திமுக எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை போட்டியிடுந்து 1967 இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் திமுக கட்சி ஆரம்பிச்சில இருந்து ஒரு முறை கூட தனித்து போட்டது கிடையாது. காரணம்
அச்சம். தனித்து நின்றால் மக்கள் இவர்களை வீழ்த்துவார்கள் என்று ஒன்று. அப்ப பிஜேபி நீங்க தனிச்சு போட்டியிடக்கூடாது, தனிச்சு போட்டியிட ஏங்க கூட்டணி இல்லங்க. உங்க அமித்ஷா சொல்றாரு அதிமுக பிஜேபி கதவு திறந்திருக்கின்றாரு. என்ன ரீசன்? அண்ணன் அவர்கள் சொன்னது அது பெருந்தன்மையாக சொன்னார். அது பெருந்தன்மை அல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், பெருந்தன்மைக்கு இங்க இடம் இல்லைங்க. அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2014 திமுக வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னாரு 50 விழுக்காடு வாக்கு வங்கி என்று. திமுக 2014 போட்டியிட்டதுல ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. கிட்ட 21 வாக்கு சதவீதம் தான். நீங்கள் போட்டியிட்டால் தனித்து உங்களுடைய வாக்கு சதவீதம் 29 நீ புரிந்து கொள்ள மட்டும். இன்னொரு கருத்தை சொல்லுகின்ற நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுடன் நீங்கள் அசுர பலத்தோடு நாங்கள் தேசிய அளவில் இருந்தாலும் கூட நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மந்திரி சபையில வாய்ப்பு தருகிறோம், ஜனநாயகத்தை மதிக்கிறோம். அடுத்த சுற்றுல போயிடும். திரு அக்னீஸ்வரன், தேசிய அளவுல பாஜகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், 3வது முறையாக திரு மோடி பிரதமராக வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு பெரிய கூட்டணியை 2019 கட்டமைச்சு தக்க வச்சிருக்கிறது திமுக. மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான முனைப்புகள்ல பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முனைப்புகள்ல ஈடுபடுறாங்க. அதிமுகங்கிற கட்சியில மெகா கூட்டணிக்கான இலக்கு என்ன, நோக்கம் என்ன, அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு? அனைவருக்கும் வணக்கம். அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது கூட்டணியினுடைய பலமா அல்லது தனித்த செல்வாக்கா? அப்படிதான் உங்களுடைய புதிய தலைமுறையினுடைய வட்டமேசையினுடைய தலைப்பு. இங்க நான் என்ன பார்க்கிறேன்னா, என்னதான் தேர்தல் நேரத்தில் நீங்க கூட்டணி வச்சிருந்தாலும் கூட தனித்த செல்வாக்கு தான் ஒரு கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் நான். இப்ப நீங்க பாருங்களேன், மரியாதைக்குரிய பாருங்களேன், அந்த சைடு பாருங்க 2 நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிட்டு நீ உட்கார வச்சுட்டு, இந்த சைடு வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வன்னியரசு உட்கார வச்சு, இப்போ அண்ணனும் பாருங்க அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை உட்கார வச்சுட்டு, இப்போ என்னிடம் நீங்கள் கேட்பது அது நியாயம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியாவது கிடைக்காமல போயிடும். சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தென்பொதிகை சாரலில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வருகிற அந்த சுனைப்பான தண்ணீரை உணவை உண்டு குடித்த காரணத்தினால் ஒரு உணர்வு மிக்க ஒரு கூட்டத்தை என் கண் முன்னால் பார்க்க முடியுதுன்னா, இதே கூட்டம் எதை காட்டுதுன்னா தனிச்சு நிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் சொல்றாருல, ஆமா நீங்கள் 13 கட்சி கூட்டணி தான். 1952 முதல் தேர்தல் நடந்தது. 52 இருந்து 2021 வரைக்கும் நீங்கள் கூட்டணியோடு தான் வெற்றி பெறுகிறீர்கள். அது ஜனநாயகத்தினுடைய மரபு. ஆனாலும் கூட நான் கேட்பது, நீங்கள் ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஆளும் கட்சி, மெஜாரிட்டியில இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் சேலத்தில் மாநாடு, உரிமை மீட்பு மாநாடு நடத்துறீங்க? அது தனித்த செல்வாக்கை நிரூபிப்பதற்காக. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தனித்த செல்வாக்கு, நாங்கள் தான் இந்தியா கூட்டணியுடைய தூவம் போட்டோம், நாங்கள் தான் முன்னணி என்பதை தீர்மானிப்பதற்காக. நான் இன்னொன்னு சொல்றேன், இல்ல அப்படி ஒரு செல்வாக்கு அவங்க நிரூபிச்சாலும் கூட கூட்டணியை எந்த இடத்திலையும் பலவீனப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணம் திமுகவுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும், நாங்களே போதும், வந்தா வரட்டும், கூட்டணி கட்சிகள் வரலைனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு உங்களுக்கு இங்க செல்வாக்கு இருக்கா? இல்ல கூட்டணியை கட்டமைக்க முடியலையா? அதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். தனித்த செல்வாக்கு தான். இங்க பேசும்போது கூட சொன்னாங்க, 2014 மோடியா லேடியா என்று கேட்ட அதே இயக்கம் தான், அதே பொதுச் செயலாளர் தான், அதே கட்சி தான் இன்னைக்கும் அந்த கூட்டணியின் தனியா தனிக்குது. நிற்பதற்கு ஒரு தனித்தன்மை வேண்டும். சரி, நான் கேட்கிறேன், 13 கட்சி திமுக கூட்டணி இருக்குல்ல, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் மாநாடு நடத்துறாங்க? மிக பிரமாண்டமான மாநாடு ஏன் நடத்துறாங்க? நாங்கள் செல்வாக்க நிரூபிக்கிறதுக்கு அதான் சொல்ல வந்தேன். நாங்கள் 13 கட்சி கூட்டணியில் உங்களோடு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய செல்வாக்கு மிக்கவர்கள் கேட்கும் நாடாளுமன்ற தொகுதியை எங்கள் சின்னத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது தனித்த செல்வாக்கு.
ஏன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு மதுரையில் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டு நடத்தினாரு? நான் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டேன், இந்த கட்சிக்கு நான் தான் தலைவன். அது தனித்த செல்வாக்கு. ஆகவே இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெருசா நான் பெருசா கிடையாது சார். கூட்டணியில ரெண்டு விஷயம் இருக்கு. என்னோடு அதிக பலமான கட்சிகள் கூட்டணி இருக்கிறது, அதனால் நான் பலமானவர்கள் என்று நினைப்பதும் தவறு. எங்களோடு வந்த காரணத்தினால் அவர்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்லுவதும் தவறு. ஆக இங்க தனித்த செல்வாக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தன்முனைப்பு உண்டு. யாருக்கோ ஏதோ ஒரு செய்தி சொல்றீங்கன்னு புரியுது, ஆனா யாருக்கு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எல்லாருக்கும் ஒரே செய்தி. திரு கே.சி. பழனிசாமி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தல் வெற்றி பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிற அடிப்படையில் நாங்கள் பலமான கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்னு திரு தங்க தமிழ்ச்செல்வன் சொல்றார். தேசிய அளவில் பாஜக திரு மோடின்ற தனித்த செல்வாக்கோடு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி கொண்டிருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்றது. எது தீர்மானிக்குது தேர்தல் வெற்றியை? கூட்டணி பலம்ன்றது தீர்மானிக்குதா, இல்ல தனித்த செல்வாக்குங்கிறது தீர்மானிக்குதா? புதிய தலைமுறை தான் தீர்மானிக்குது. நான் சொல்ற புதிய தலைமுறைங்கிறது புதிதாக தமிழகத்தில் வாக்காளர்களாக உருவாகி இருக்கிற அந்த இளம் வாக்காளர்கள், அவர்கள் தான் இந்த வெற்றி தோல்வியை முடிவு செய்வாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும். நிச்சயமா அது ஒவ்வொரு தேர்தலுக்கும். அடுத்தது, ஆனா இந்த தலைப்பை நீங்க ரொம்ப சௌகரியமா ரெண்டு பேர்ல ஏதோ ஒன்ன தொடுங்க. அதாவது திமுக கூட்டணினா கூட்டணி பலம், பாஜக கூட்டணினா மோடி என்கிற தனி மனித பிம்பம். இந்த ரெண்டுல யார் ஜெயிப்பாங்க கேளுங்க. இப்படியும் தொடரலாம், ரெண்டையும் சேர்த்து தொடரலாம். இல்ல நாங்க இப்படித்தான் அதாவது இந்த இரண்டுமே இல்ல. அதாவது இதற்கு முன்பு கடுமையான கூட்டணி பலத்தோடு திமுக வென்றிருக்கிறது. ஆனா அப்பெல்லாம் எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுகிற அதிமுகவை தோற்கடித்திருக்கிறது. ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது அந்த கூட்டணி பலம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அதுதான் கடந்த கால வரலாறு. அடுத்து தனி மனித பிம்பம். அதிமுக என்பதே அந்த தனி மனித பிம்பத்தில் உருவான ஒரு இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா என்று அந்த தனிப்பட்ட தலைவர்களின் பிம்பத்தை மட்டுமே நம்பி தேர்தல்களில் வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக. ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறார் 80. அதே போல ஜெயலலிதா அம்மா காலத்திலேயும் அந்த தனி மனித பிம்பம் தோல்வி அடைந்திருக்கிறது. அப்ப இந்த இரண்டுமே இல்ல. அப்ப எது இன்றைக்கு அதிமுகவை 40 வெல்லுகிற சக்தியாக உருவாக்கி இருக்கிறது, ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும்னா அதிமுக கட்சியினுடைய தொண்டர் பலம், வாக்கு வங்கி, இதுதான் அதிமுகவை வெற்றி பெற வைக்கிற ஒரு சக்தியாக இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கட்சி 3ஆ உடைஞ்சு போச்சு, 4ஆ உடைஞ்சு போச்சு, அவ்வளவு வாக்குகள் கிடைக்காது என்பது ஒரு பிம்பம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் எங்க ஊர்ல ஈரோட்டில் அது மாதிரி நடந்தது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, என்னுடைய நண்பர் தான் தங்கத்தமிழ் செல்வன், கோவிச்சுக்க மாட்டாரு. இங்க இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்ஓ தங்கத்தமிழ் செல்வனோ வாக்கு கேட்டு போனாங்கன்னா அளப்பெரிய மரியாதை கிடைக்கும், பயங்கரமான வரவேற்பு இருக்கும். அண்ணே உங்களுக்கு தானே வாக்களிக்கிறேன்னு சொல்லுவான். கடைசியா ரட்டளையில குத்திட்டு வந்துருவான். ஏன்னா இவர்கள் பெற்றிருக்கிற அடையாளம் அதிமுக. தங்கத்தமிழ் செல்வனை பார்த்தாலே எத்தனை தேர்தல் அவருக்கு ரட்டளையில ஓட்டு போட்டிருக்காங்க, எத்தனை தேர்தல் ஓபிஎஸ்க்கு ரட்டளையில ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களை பார்த்த உடனே அவங்க முடிவு வருவாங்க, அண்ணே இந்த முறை நம்ம தானே ஜெயிச்சிட்டோம்னே, உங்களுக்கு தானே ஓட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டா எங்க ரட்டளைன்னு தேடி அண்ணே உங்களுக்கு போட்டேன்னு சொல்லி குத்திட்டு வந்துருவாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல திரு கேசி? தேதிக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல? சிறப்பா முடிஞ்சு. மகிழ்ச்சியாக நீங்க ஊர் திரும்பலாம்ல, இனி ஒண்ணு சிக்கல். அதாவது இது நடந்தது. நான் சொல்றது ஈரோட்டில், நான் இது டமாஸ்காகவோ இதுக்காகவோ தங்கத்தமிழ் செல்வனுடைய இதை நான் குறைச்சு மதிப்பிடுறதுக்கு நான் சொல்லல. ஈரோட்டில் இன்றைக்கு திமுக இருக்கிற திரு முத்துசாமி, அவர் ஈரோட்டில் திமுக போய் நின்னாரு. அவருக்கு 3 தேர்தல் ஆச்சு.
அவர் திமுகன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிரூபிக்கிறதுக்கே அவருக்கு இதே தான் நடந்தது. அண்ணே உங்களுக்கு தானே போட்டுறேன்னு ஜெயிச்சிட்டோம்னே இந்த முறைனா. சரி, அப்ப நான் ஒண்ணு கேட்கட்டுமா? அப்போ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவியோ போனாலும் இதே மாதிரி நடந்துருமா? அவங்க அதிமுக காரங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா தனித்த செல்வாக்குல? தினகரன் பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்துறாரு. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக அதிமுக இருந்து பிரிந்து சென்று மாற்று சின்னங்கள்ல போட்டியிடுகிறவர்கள் சந்திக்கிற சிரமத்தை நான் சொல்றேன். அவர்கள் என்ன சிரமத்தை சந்திப்பு இல்லைன்னா நிச்சயமா சென்ற முறை அடிச்ச அலைக்கு தங்கத்தமிழ் செல்வன் அவர் கேட்ட மாதிரி இன்னைக்கு அமைச்சராக இருந்திருக்கணும். அவர் இதற்கு முன்பு பல கூட்டங்கள்ல பேசியிருந்தார். வருகிற தேர்தலில் நிச்சயமா வெற்றி பெற்றிருக்க வேண்டிய வேட்பாளர் ஓபிஎஸ் நின்னது ரெட்டலையில ஜெயிச்சாரு. அப்ப அது தங்கத்தமிழ் செல்வனுக்கு சேர்த்து ரெட்டலையில வாக்களிச்சிருப்பாங்க. இதுதான் அதிமுகவினுடைய பலம். இன்றைய அதிமுக தனிப்பட்ட பிம்பம் அது நிச்சயமா இல்ல. ஆனால் நானோ தம்பி அக்னீஸ்வரனோ அதிமுக எந்த பொறுப்புலையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவரை சேர்த்துக்கிறீங்களே, தலைமையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாங்கள் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை. தொண்டர்கள் பலம்ன்றீங்க வெற்றிக்கு. அப்ப அதிமுகவுடைய பலமே அடிப்படை தொண்டர்களது பலமும் அந்த வாக்கு வங்கி. ஓகே, சரி. திரு புகழேந்தி, தேர்தல் வெற்றியை எது தீர்மானிக்குது? தொண்டர்கள் பலம். கூட்டணி பலமும் கிடையாது, தனிப்பட்ட ஆளுமையும் கிடையாது, கட்சியுடைய சின்னம் போன்ற செல்வாக்கு மிக்க விஷயங்களும் கிடையாது. தொண்டர்கள் பலம் இருந்தா போதுமானது. ஓபிஎஸ்க்கு தேன் பாயுமே காதினிலே. தொண்டர்கள் பலம் இருக்கிறதா சொல்றாரு. குட் ஈவினிங் டு வட்டமேசை விவாதம். இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற பல கட்சிகளை சார்ந்த எனது உடன்பிறப்புகள் அத்துணை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கத்தை. என்னுடைய நண்பர் அவரை தான் குறி வைக்க போறேன், பழனிசாமியை. தனிப்பட்ட பிம்பம் என்பது இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்லுவேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் ஒரே இடம்தான் வெற்றி பெறுகிறது, தேனி. அப்பொழுது கூட்டணி இருந்தது, பாரதிய ஜனதா கூட்டணியும் இருந்தது. ஒரு மாபெரும் வெற்றியை இங்கே பெற்றிருக்கின்றோம். அதை நீங்கள் பாராட்டத்தானே வேண்டும். இரட்டை இலை, அதாவது கார்த்திகேயன் மேல எனக்கு கோபம். நீங்க அதிமுக சார்பாக அவர் ஒத்துக்கிட்டாரு. இவர்கிட்ட ஏன் கேள்வி கேட்டு இருக்கீங்க? இவருக்கு அதிமுக சம்பந்தம், என் தம்பிக்கு. அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் ஓபிஎஸ் என்கின்ற தலைவர் அம்பாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், அம்பாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், அம்பாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், தொடர்ந்து இங்கே 4 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர். தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை என்று சொன்னால் நான் மிக தெளிவாக சொல்லுவேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் 134 இடங்களை கூட்டணியே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கட்சியை சேர்த்துக் கொண்டு கூட்டணி இல்லாத நிலையில் வெற்றி பெற செய்து ஆட்சியை அமைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது நடந்ததா இல்லையா? அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிப்பட்டி தான் திராவிட இயக்கத்திற்கு தொடர்ந்து 2 முறை முதலமைச்சர்களை கொடுத்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவும் நின்றார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இங்கேதான் நின்றார்கள். இங்கே நிற்கிறப்போ புருக்லின் மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த மனு அங்கே ஃபில்அப் செய்யப்படுகிறது. அந்த மனு அதிகாரிகளால் எடுத்து வரப்படுகிறது. அங்கே இருக்கின்ற அதிகாரி ஒப்புக்கொள்கிறார். தேர்தல் களத்திற்கே வராமல் ஒரு தலைவன் வெற்றி பெற்றிருப்பாரேயானால் என்று சொன்னால் அது மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகத்தான் இருக்க முடியும். இல்ல, மறைந்த தலைவர்கள் திரு எம்ஜிஆரோ திருமிகு ஜெயலலிதாவோ அவங்களால அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு. பெரிய கூட்டணியே இல்லாம தனித்த செல்வாக்கோடு அந்த கட்சியை வெற்றி பெற வைக்க முடிஞ்சிருக்கு. இப்போது இருக்கிற சூழல்ல 2024 தேர்தல் களத்தை நீங்க எப்படி சந்திக்க போறீங்கிறதான சவால். இதை செய்ய முடியுதா இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களால? தனிப்பட்ட மனிதன் பிம்பம் என்று சொன்னால் நான் எனது தோழர் அருமைக்குரிய திருமாவளவன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அவரிடத்திலே ஒரு தனி குணம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் கூட அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் வாயிலாக நான் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறேன்.
அந்த சின்னத்தில் தனியாக நிற்கிறேன். அது பானை சின்னம் என்று சொல்லி 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தமிழக அரசியல் வரலாற்றில் அதான் தனித்த செல்வாக்குன்றேன் நானு. இல்ல அதுதாங்க சொல்லிட்டு இருக்கேன். தனித்தன்மை அதை நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகிக்கு சொல்ல முடியாது. நீங்கள் அரசியல் கட்சியில இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும். அது எப்படி போய் நீங்க எடுத்துட்டு போய் அங்க சொல்ல முடியும்? அது என்ன நிரூபிக்கவே படவே இல்லையே. 8 தோல்விகளிலும் தோல்வியடைந்தாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமியுடைய தனித்த செல்வாக்கு அப்படின்னு எந்த எலெக்ஷன்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு? எல்லா இடத்துலயும் ஓபிஎஸ் இருந்திருக்காரு, கூடவே அவரும் பயணித்திருக்கிறார் எல்லா தேர்தலும். எடப்பாடி பழனிசாமி எங்கே வெற்றி பெற்றார் என்று சொல்லுங்கள், தெரிந்து கொள்ள. எங்க தோல்வி அடைஞ்சார்னு கேக்குறேன். 8 கட்டங்களிலும் தோல்வி. உள்ளாட்சித்துறை இல்ல சார், அது இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிற 2 ஆளுமைகள் சேர்ந்து பயணித்த தேர்தல்கள். அதுல நீங்க இபிஎஸ் ஓட செல்வாக்கு தனித்து அளவிட முடியாது. எனக்கு கவலையே இல்லை, மக்கள் முன்னால் ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய தலைவர் ஓரம் கட்டப்பட்டார். அவர் வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்து வந்து இணைத்துக் கொண்டார்கள். 4.5 வருடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் ஆதரவு வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னாலே சென்றார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ பின்னால் ஓபிஎஸ் தேவைப்பட்டார். ஒவ்வொரு முதுகிலையும் குத்தி கடைசியில் நரேந்திர மோடி முதுகிலையும் குத்தினார். இதுதான் நடந்தது. ஆகவே இப்படி தனிப்பட்ட செல்வாக்கு என்பதெல்லாம் இல்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன். எது வெற்றிக்கு உதவுது? எது கூட்டணி பலமா தனித்த செல்வாக்கா? எதை நம்புறீங்க நீங்க? அதனால்தான் கார்த்தி, சுருக்கமா அதனால்தான் கார்த்தி, ஒரு தலைவனாக இந்த மண்ணின் மைந்தன் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டும் என்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இல்லை, அவர்களால் ஒரு கூட்டணி ஏற்பட்டது, ஒற்றுமை ஏற்பட்டது. ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கூப்பிட்டு அங்கே ஒற்றுமையாக இந்த ஆட்சியை நடத்த செய்தார். 4.5 வருடம் அவர்கள் துணை தேவைப்பட்டது. ஆனா இப்போ பிரிஞ்சு வெளியில வந்து பிஜேபி வேண்டான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அதை எந்த பிரிவினையும் காரணமும் இல்லாமல் ஓபிஎஸ் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் அந்த முடிவை எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே தான் நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக மீண்டும் வர வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கூட்டணி திமுகவை தோற்கடிப்பதற்கு கூட்டணி பலம் வேணும்ன்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? திமுகவை தோற்கடிக்க கூட்டணி பலம் வேணும்ன்றீங்க. எங்களது தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையும். என்டிஏ மத்தியில் இருந்தாலும் மாநிலத்தில் ஓபிஎஸ் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் இருக்கிறார். ஒரு கூட்டணி அமையும். அதிலே தேமுதிகவும் வரும். நான் சொல்லுகிறேன், தேமுதிகவும் வரும். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வரும். அதற்கு பின்னாலே வாசன் ஆல்ரெடி இருக்கிறார். அண்ணன் பாரிவேந்தர் இருக்கிறார்கள். ஏசி சண்முகம் நீதி கட்சி இருக்கிறது. அவரே உரிமையை எடுத்துக்கொண்டு கமலஹாசன் என்று சொன்னார். கமலஹாசன் முடிவு செய்யவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர கமலஹாசன் வருகிறேன் என்று இன்னும் சொல்லவில்லை. மெகா கூட்டணி பாஜக தலைமையில் அமையும். அதை ஓபிஎஸ் இங்க கட்டமைக்க போறார் தமிழ்நாட்டில். நிச்சயமாக பேசுவோம். ஒரு நிமிடம் முடித்து விடுகிறேன். சுருக்கமா ஒரு கூட்டணி அமையும். இன்னொரு கூட்டணி திமுக காங்கிரஸ் தலைமையிலே இருக்கும். இந்த இரண்டுக்கும் தான் தமிழகத்திலே மாபெரும் போட்டி நடைபெறும். அங்கேதான் மக்கள் முடிவெடுப்பார்கள். நடுவிலே அனாதை ஆனந்தனாக எடப்பாடி பழனிசாமி நிற்பார். திரு வன்னியரசு, கூட்டணி பலத்தோடு தமிழ்நாட்டில் திமுக இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெருத்த வெற்றியை பெறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஆனா மோடின்ற தனித்த செல்வாக்கு இருப்பதாக இங்க பாஜக நம்புகிறது. அதிமுக தனித்த செல்வாக்கு இருப்பதாக அதிமுக நம்புகிறது. திரு புகழேந்தி சொல்ற மாதிரி பெரிய கூட்டணியை பாஜக தலைமையில் ஓபிஎஸ் கட்டமைப்பார் தமிழ்நாட்டில்ங்கிற போது பெரிய சவால் இருக்குமே திமுகவுக்கு. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா என்பது மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான். இந்தியான்னு ஒண்ணு இல்லை, மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. அதுபோல மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா கூட்டணி. நம்ம ரெண்டையும் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப முழுக்க மாநில உரிமைகள் மாநில கட்சிகளுடைய வலிமையின் அடிப்படையில் தான் எல்லா இடங்களுமே வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு என்னன்னா, நீ அரிசி கொண்டு வா, நான் உம்மி கொண்டு வர, 2 பேரும் ஊதி சாப்பிடுவோங்கிற அடிப்படையில் கூட்டணி அமைக்கிறாங்க. எந்த மாநிலத்திலும் இந்தியா முழுக்க அவருக்கு தனித்த செல்வாக்கு இல்லை. எல்லா இடங்களிலும் மாநில கட்சியோடு இணைவது, அவர்களை விழுங்குவது அல்லது அவர்கள் உடைப்பது. மகாராஷ்டிராவில் நிலைமை என்ன? ஏக்நாத் சிண்டையை வெளியே எடுத்துட்டு அவர்கிட்ட கட்சியை ஒப்படைக்கிறாங்க.
அதே போல வந்து அஜித் பவார், சரத்பவார்ட்ட இருந்து அஜித் பவாரை கொண்டு வந்து தனியாக வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து மாநில கட்சிகள் வலிமையாக இருப்பது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். அப்போ அந்த அச்சுறுத்தலை எப்படி அவங்க வந்து டைலூட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் கூட்டணி அமைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அதை விழுங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தியாக நம்ம வந்து பார்க்குறோம். அண்ணன் பாஜகவை சேர்ந்த அண்ணன் வந்து சொல்லும் பொழுது இந்தியா முழுக்க நாங்கள் ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாரு. 2010 அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்கின்ற பார்ப்பனர் வந்து அமைச்சராக இருக்கிறார், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் கவுகாத்தி கோவாவுடைய நீர்வளத்துறை அந்த நீர் சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமாக, குடிநீர் சம்பந்தமான ஊழல் அவர் மீது பதியப்படுகின்றது. அதுக்கு பிறகு 2015 அவர் வந்து பாஜகவில் சேர்றார். இந்த ஊழல் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன், நான் ஊழலற்ற பாஜக அப்படிங்கிறதுடைய யோக்கியதை என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் 2015 வந்து பாஜகவில் சேர்ந்து 2016 அவர் மீண்டும் அதே துறையில் அமைச்சராகிறாரு. 2021 அவர் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர். என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்க ஊழல் பத்தி பேசுறாங்க. ஊழல் பத்தி பேசுவதற்கு நீங்க வந்து ஹேமந்த் சோரனை வந்து நீங்க வந்து ஊழல் வழக்கில் கைது செய்யறாங்க. ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மேல எஃப்ஐஆர் போடல. ஆனா இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்பவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. ஆனா அவரை கைது செய்யல. மகாராஷ்டிரா வந்து நாராயண ராணே அவர் மீது வழக்கு இருக்கு. அவர் வந்து அவருக்கு பாஜக ஆதரவு தெரிவிச்சோன்னா அவரை ஒன்றும் செய்யல. சரத்பவார் கட்சியில் இருந்த அஜித் பவார் மீது இதே நீர் பாசனத்துறையில் வந்து 800 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. அவரை வந்து நீங்க பிஜேபிக்கு வந்தவொன்னா அவருக்கு வந்து ஞான ஸ்நானம் கொடுத்து உட்கார வச்சு அவரை வந்து சிபிஐயோ அமலாக்கத்துறை எதுவுமே பண்ணல. ஆனால் ஹேமந்த் சோரன் போன்றவர்களை வந்து அவர்கள் கைது செய்யறாங்க. முதலமைச்சராக இருக்கிறவர்களே கைது செய்யறாங்க. ஹேமந்த் சோரன் என்ன சொல்றாரு, நாங்க வந்து பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தோம், நாங்கள் இந்துக்கள் இல்லைன்றாரு, பிரகடனப்படுத்துறாரு. அவருடைய தந்தை சிபுசோரனுடைய வழியில் அவர் பண்றாரு. ஆனா அவர்களை வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப இவர்களுடைய இலக்கு என்னன்னா, இந்தியா முழுக்க ஒற்றை நாடு. ஒற்றை நாடுங்கிறது இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம்ங்கிறது ஓபிசி இந்துக்களுக்கான ராஜ்யம் இல்ல, அது பார்ப்பனர்களுக்கான ராஜ்யம். அதான் எங்களுடைய தலைவர் தொடர்ச்சியா சொல்றாரு. ஓபிசி இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக. இருங்க, ஓபிசி இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக எதுல இருந்து சொல்றோம் அப்படின்னா, இப்ப யுஜிசி பல்கலைக்கழக மானியம் வந்து மானிய குழு ஒரு அறிக்கை அறிவிக்குது. மாணவர்களுடைய படிப்புல அவர்களுக்கு வேலை அந்த இடஒதுக்கீட்டை என்ன பண்றாங்கன்னா, பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஓபிசி இந்துக்கள், பழங்குடி இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட இந்துக்கள், இந்த 3 இந்துக்களுடைய இடஒதுக்கீடு அந்த ஆண்டு நீங்க நிறைவேற்றப்படலை, நீங்க நிறைக்கல அப்படின்னா அந்த இடத்துல பொதுப்பிரிவை வைங்கன்றாங்க. பொதுப்பிரிவு யாரு இந்தியாவில்? பொதுப்பிரிவு அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கான இடம் தான். அப்ப மத்திய அரசு விளக்கம் கொடுத்து 2019 இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுங்கள் அப்புறம் சொல்லிடுச்சு இந்த சர்ச்சை வந்த போது. இல்ல இதுல என்ன சொல்ல வரோம்னா, கடந்த முறை வந்து என்ன சொல்லிருக்கனா, நீங்க இடங்கள் நிரப்பப்படலை அப்படின்னா உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்களுடைய பணிகள் நிரப்பப்படலைன்னா அது வரும் வரை ஓபிசி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு, பழங்குடி மக்களுக்கான இது இருக்குது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடங்கள் இருக்கு. அதை வந்து அந்த இடம் இல்லைன்னா நீங்க உடனடியாக வந்து அந்த பொது பிரிவில் இருக்கிறவங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்றது, இது வந்து எப்படி வந்து சரியா இருக்கும்? இல்ல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க வச்சாலும் திரு மோடி அவருடைய செல்வாக்கு, பாஜகவுடைய செல்வாக்கு, 5 மாநில தேர்தல் முடிவுகள், தற்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எங்கேயுமே அவங்களுடைய செல்வாக்கு குறைந்ததாகவே இல்லையே. ராமர் கோவில் மூலமாக, ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு பிறகு 40% மேல அவருடைய செல்வாக்கு, பாஜகவுடைய செல்வாக்கு, மோடியுடைய செல்வாக்கு கூடியிருப்பதால புள்ளி விவரங்கள். நீங்க சொல்றது எப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல கடந்த தேர்தல் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து முழுக்க அதனுடைய சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் தனியாக செல்வாக்கு இல்லை, அங்க இருக்கின்ற மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு தான் இதுல நீங்க வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல. அதே போல நீங்க வந்து சவுத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சவுத்துல உங்களுக்கு எந்த இடமுமே இல்லை. அப்ப நீங்க வந்து அவங்களுக்கான தனித்த செல்வாக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம கேள்வி. 2வது, மோடி வந்து ஒரு பெரிய பிம்பமா கட்டமைக்கிறாங்கல்ல, மோடியை அவர்கள் வந்து நம்பலைங்கிறதுனால ராமனை நிறுத்துறாங்க. மோடி அவங்க நம்பல, மோடியை காட்டினா போட்டு விழுகாது, அதனால இப்ப புதுசா வந்து ராமன்ங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாங்க. ராமன் வந்து நீங்க வந்து காட்டுவதன் மூலமாக என்னவா நினைக்கிறாங்க, மோடிக்கு ஒண்ணுமே இல்லை, மோடிக்கு இல்ல. இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டில்
அவர் வந்து பெரிய ஆளுமை அப்படிங்கறத காட்டுறாங்க. அவரே சொல்றாரு, நான் 20,000 புக்கு படிச்சவன் சொல்றாரு. ஆனா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நடந்த ஊழல் தொடர்பா தேசிய அளவில் இருக்கிற நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்புறாரு. தேசிய அளவிலான தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அங்க ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கு, அங்க கடிதம் அனுப்புங்க சொல்றாரு. அப்படிப்பட்டவர் தான் இங்க அண்ணாமலையா இருக்கிறாரு, அங்க அவர் தான் இங்க மாநில தலைவராக இருக்கிறாரு. நான் என்ன இது சொல்ல வரேன்னா, பாரதிய ஜனதா கட்சி முழுக்க அவர்களுக்கு கூட்டணி மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் கூட்டணி என்னவான கூட்டணியா இருக்குன்னா, இடி ஒரு கூட்டணி வேணான்றாங்க. அதான் சொல்றேன், அவங்களுக்கு கூட்டணி இருக்கு. இடி ஒரு கூட்டணி, அமலாக்கத்துறை பாஜகவுடைய கூலிப்படையா இருக்குது. சிபிஐ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, சிபிஐ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, கூடுதலா நீதிமன்றமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, இன்னமும் கூடுதலா சொல்ற தலைமை தேர்தல் ஆணையமும் கூட்டணி. இதுல என்னன்னா, இவர்கள் வந்து மக்களை நம்ப மாட்டாங்க. இவங்க பேசும்போது இங்க போடுறாங்களா முழக்கம், நம்ம தம்பி தோழர்கிட்ட நான் கேட்கிறேன், இல்ல எல்லா அமைப்புகளையும் நம்ம சந்தேகத்துக்கு உள்ளாக்கிட்டா சாமானிய மக்களுக்கு அந்த அமைப்புகள் மீதான நம்பிக்கை இல்லாம போயிடும். நான் யாரையும் எதையுமே நான் வந்து ஆதாரங்களோட சொல்றேன். இங்க தோழர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, குஜராத்தில் 2002 பானு பில்கிஸ் என்ற ஒரு இளம் பெண், பில்கிஸ் பானு பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க. அவருடைய குழந்தை 6 மாத குழந்தை சுவத்தில் அடிச்சு கொள்றாங்க. அதோட சேர்ந்து 11 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த படுகொலை செய்யும் பொழுது சுவத்தில் அடிக்கும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டே பண்ணாங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் மக்களுக்கானதா மக்களுக்கு எதிரானதா அப்படிங்கிறத கேள்வி எழுப்புறேன். பேசும் திரு அக்னீஸ்வரன், திரு வன்னியரசு பேசுனதுக்கு நான் வரதராஜன் சார்ட்ட விளக்கம் பெறேன். அதற்கு முன்பாக திரு புகழேந்தி சார் சொன்னதுல ஒரு முக்கியமான கருத்து, தமிழ்நாட்டில் திமுக தலைமையில ரொம்ப ஒரு பலமான கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமையும், அதை திரு ஓபிஎஸ் சாத்தியப்படுத்துவார்னா ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி, திரு இபிஎஸ் தனித்து விடப்படுவார் அப்படின்னு. இபிஎஸ் உடைய தனித்த செல்வாக்கில் அவருக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது தனித்து விடப்படுவதும் போது அவருக்கான தோல்வி அங்க சாத்தியப்படுத்தப்படுவதற்கான அபாயம் இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் வாங்கிய வாக்குகள் 2021 பொது தேர்தலில் 75 விழுக்காடு வாங்கியிருக்குது. ஆகவே இது கடந்து வந்த பாதைகள் கட்டமைப்பின்படி ஏறத்தாழ 75 விழுக்காடிலிருந்து 80 விழுக்காடை இந்த திராவிட கட்சிகள் தக்க வைத்து வச்சிருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இதனாலேயே 3வது கூட்டணி தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதற்கு ஒரு சாட்சி தான் மக்கள் நல கூட்டணி. ஆகையினால இப்ப பாருங்களேன், சாதாரணமாவே ஒரு கூட்டணி அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக அரசியல் கணக்கு, ஒரு கழகத்தினுடைய வட்ட செயலாளரிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் வரைக்கும் தலைமை கழக நிர்வாகி வரைக்கும் எவ்வளவு அதிகாரம் இருக்குது அப்படின்றத அரசியல் கட்சியில பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். இங்க இந்த கூட்டணி என்று வருகிற போது 25 விழுக்காடு எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறதோ அந்த கட்சியுடன் தான் பிற கட்சிகள் கூட்டணி சேரும். அந்த கட்சி கூட்டணி சேர்ந்தால்தான் அந்த கட்சி போய் கரை சேரும். நான் இப்பொழுது கேட்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பலமான கட்சி 19 கோடி பேர் உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா. ஆனால் தமிழ்நாட்டில் எதன் அடிப்படையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஏன் பாரதிய ஜனதா நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று மார்தட்டி கொண்டிருந்த நீங்கள் ஏன் ஒரு தேர்தலை உங்கள் கண்ணுக்கு எதிரே வந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட்டீர்கள் என்பது முதல் கேள்வி. 2 இப்ப நான் கேட்கிறேன், ஒரு கூட்டணி அப்படிங்கிற போது நான் இப்ப கேட்கிறேன் சார், சொல்லுவாங்க இல்லையா, ராமாயணத்துல சொல்லுவாங்க, ராமர் பாலத்தை கட்ட போகிற போது குரங்குகள் எல்லாம் கற்களை கொண்டு போய் போட்டதாம், அணில்கள் எல்லாம் தத்தமது பங்கிற்காக மணலை கொண்டு போய் போட்டுச்சான். நான் இப்ப கேட்கிறேன், ராமர் பாலத்துக்கு ஒரு 5 அறிவு 4 அறிவு படைத்ததே போய் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்குன்னா, இன்றைக்கு பாரதிய ஜனதா வலிமையான கட்சின்னு நீங்க டெல்லியில சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் ஏன் உங்களால் தனித்து நிற்க முடியவில்லை? 1 2வது விஷயம் நான் கேட்கிறேன், ஆளுகிற கட்சி அதிமுக இருக்கிற போது அவர்களிடத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கு மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க?
நான் வந்தா எனக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்குமா, நான் வந்தா எனக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படினால் இதையும் அப்படின்னா இப்பதான் அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அப்போ இவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற போது அதிமுக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துச்சு, அதிலிருந்து நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் மத்திய அமைச்சராக வேண்டும் என்றால் இன்னைக்கு நாங்கள் தேசிய கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் மக்களிடத்தில் அவர்களுக்கு செல்வாக்கு, தனித்த செல்வாக்கு இல்லை என்பதுதான் நிரூபிக்கப்படுகிறது. அண்ணன் மரியாதைக்குரிய கேசிபி அவர்கள் கூட்டணி தேவையில்லை. அப்ப இபிஎஸ்க்கு கூட்டணி தேவையில்லை. எது சார்? இபிஎஸ்க்கு கூட்டணி தேவையில்லை, பலமான கூட்டணிங்கிறது தேவையில்லை, தனித்த செல்வாக்கே போதுமானது இல்லையா? வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டால் வருத்தம் இல்லை. என்ன நான் சொல்றேன், என்ன கேட்க விரும்புறேன்னா, தனித்த செல்வாக்கு அடிப்படையில கூட்டணி வரலனாலும் பரவாயில்லன்னு இபிஎஸ் இருக்கிறாரா, இல்ல இவருடைய தனித்த செல்வாக்கின் மீது நம்பிக்கை இல்லாதனால கூட்டணி கட்சியில் வரலையா? இல்ல 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 இல்ல, தன் மீது நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற அண்ணன் புகழேந்தி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஏப்பா தொடர்ந்து தோத்துட்டீங்களாப்பா, தோத்ததனாலதான் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் என்பதை ஒத்துக்கொண்டார்களே, நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? நீங்கள் இப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் தோற்ற காரணத்தினால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் தயவை நாடுகிறீர்கள். நான் பகிங்கரமா குற்றச்சாட்டுகிறேன். இதுக்கு என்ன உங்கள் பொறுப்பு? நீங்க ஜெயிச்சதுனால பாஜக வேணான்றீங்க. அதனாலதான் ஜெயிச்சதுனால இல்ல, கட்டமைப்பு பலமாக இருக்கிறது. அதிமுக 2014 மறைந்து போன ஆளுமை மிக்க செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன முடிவை எடுத்தார்களோ அதே கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதே முடிவை எடுக்கிறாரு. ஒண்ணு இதை மட்டும் சொல்லி முடித்தார். அண்ணன் கேசிபி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அவர் சொல்றாரு, ஏங்க தனி செல்வாக்களா இல்லைங்க, ஒரு வெற்றி தோல்வி வரும். அதிமுக பெண்ணாகரத்தில் தோற்கவில்லையா? அதே மாதிரி திமுக இடைத்தேர்தலில் தோற்கவே இல்லையா? ஆக ஒரு கட்சி வெற்றி தோல்வி என்பது வேறு. ஆனால் ஒட்டுமொத்த கட்சியும் கரை போய் சேர்க்காமல் தடுப்பதற்கு கூட்டணி. இப்ப அண்ணன் வன்னியரசு கூட கழுத்துல துண்டு போட்டிருக்கிறாரு, அந்த துண்டு அவர்களுக்கு அடையாளம். ஆனால் 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 அதே ஆனால் இதே அவருடைய அடையாளத்தை எந்த ஒரு கட்சியும் இழப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இங்க என்னன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 42 ஆண்டுகள் இருந்தார். அடல் பிகாரி வாஜ்பாய், PM சயீத் 42 ஆண்டு காலம். அதே மாதிரி நம்முடைய சோமநாத் சாட்டர்ஜி 41 ஆண்டு காலம் இருந்தார்கள். அவர்கள் தனித்த அடையாளம். அதே தனித்த அடையாளத்தை காங்கிரஸ் கொண்டு வந்து, வாப்பா நீ இடதுசாரியாவே இருக்கக்கூடாது, நீ இதுல ஏறு, நீ மேல வந்து அலங்கரிக்க வைத்தது சபாநாயகராக காங்கிரஸ் கூட்டணி பேசும் நடக்கும். திரு வரதராஜன், நீங்க இந்தியா முழுவதும் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியல அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் கேட்டார். சகோதரர் நெறியாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், வன்னியரசு அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பாஜக நோரி அதிகமாக வச்சிருக்கின்றார். அதுபோல அண்ணன் கோடீஸ்வரன் சொல்லியிருக்கின்றார், அதனால எனக்கு நேரம் அதிகமாக தர வேண்டும் பதில் அளிப்பதற்கு. அதுபோல அண்ணன் வன்னியரசுக்கு ஒரு வேண்டுகோள், வன்னியரசு அவர்கள் பேசுகின்ற பொழுது பாஜக தொண்டர்கள் அமைதியாக இருந்தார்கள், அதுபோல நான் பேசுகின்ற பொழுது உங்கள் தொண்டர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். அதாவது சகோதரர் வன்னியரசு என்ன சொன்னார், மகாராஷ்டிராவில் வந்து சிண்டேவை உடைத்து பாஜக ஆட்சி அமைத்தது என்று. சகோதரர் வன்னியரசு அவர்கள் மனசாட்சியோடு பேச வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு ஒருங்கிணைந்த உத்தவ் தாக்கரேயான சிவசேனா தலைமையிலான கூட்டணியும் பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்தது. தேவேந்திர பட்னவிஸ் தான் முதல்வர் என்று அறிவித்துவிட்டு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனால் மக்கள் மகத்தான வெற்றியை தந்தார்கள். 104 சீட்டு பாஜகவுக்கு, ஒருங்கிணைந்த உத்தவ் தாக்கரே அன்றைக்கு இந்த சிவசேனாவுக்கு 64. யார் சார் இந்த மக்களுக்கு எதிரான தீர்ப்பு மாறாக பதவி ஆசை காரணமாக பொருந்தாத கூட்டணியான காங்கிரஸ் ஆசையை தூண்டிவிட்டு உடைத்தது யார் சார்? இன்னைக்கு அங்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மனசாட்சியோடு மக்களித்த தீர்ப்புக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று திருப்பி வந்து நாட்டு நலன் வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடி பாஜக வேண்டும், மக்களை தீர்ப்பு மாறாக சென்றம் என்று சொன்னால் மக்கள் மண்டிக்க மாட்டார்கள் என்றதுனால வந்திருக்கிறாங்க. நாங்க உடைக்கல சார், மனசாட்சியோடு பேசுறேன். நிறைவு செய்த பிறகு திரு வன்னியரசு சொல்வது
நீங்க வந்து ஊழல் தொடர்பான ஊழல் அவர் சொன்னது என்னன்னா சகோதரர் வண்டியரசு அவர்கள் இருங்க, நிறைய இருங்க. கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்றேன். அதுதான் ஜனநாயகமா இருக்கணும். அதன் பிறகு நீங்க சொல்லுங்க. என்ன அலோ பண்ணுங்க, பார்வையாளர்களும் புரியணும். அதாவது மோடின்ற தனித்த செல்வாக்கு, பாஜகன்ற தனித்த செல்வாக்கு இருக்கு, எங்களுக்கு கூட்டணி வேணாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா என்ன சொல்றாங்கன்னா, என்ன விமர்சனம் வச்சாருன்னா, ஈடியோட கூட்டணி இருக்கு, சிபிஐயோட கூட்டணி இருக்கு, வருமான வரித்துறையோட கூட்டணி இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, கட்சிகளை பலவீனப்படுத்துவதன் மூலமாக நீங்க கூட்டணியை நீங்க தீர்மானிக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு. அதாவது நெறியாளருக்கும் வணிகரசு அவருக்கும் தான் சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கன்னா நான் அதுக்கான பதில் சொன்னாதான் அது உண்மையான ஜனநாயகம் தர்மமாக இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் பின்னாடி வரேன். நான் இப்ப வணிகரசன் சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கள் ஈடியெல்லாம் தவறாக பயன்படுத்தணும். அதுபோல் ஹேமந்த் சோரன் விஷயத்தில் என்ன சொல்கிறாரு, நிறைவாக நெறியாளர் கருத்துக்கு நான் வரேன். ஹேமந்த் சோரன் வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எஸ்டி என்பதனால அவர் மேலே வந்து இந்த பாஜக அரசு வந்து அவரை வந்து ஊழல் வழக்கில் பொய்யா கைது செய்துன்னு சொல்கிறார். சார், இந்த நாட்டில் ஊழல் யாரு செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நரேந்திர மோடி அரசு. நீங்கள் ஊழல் செய்துவிட்டு எந்த ஜாதி திரைக்குள்ளையும் போய் ஒளிய முடியாது. எஸ்டி மீது அக்கறை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு ஒரு ஷெட்யூல் எஸ்டியை இன்னைக்கு ஒரு ஜனாதிபதி ஆக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி. மனசாட்சியோட பேசுங்க. அதே போல ஒரு பட்டியலில் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி ஆக்கினது பாரதிய ஜனதா கட்சி சார். ஒரு இஸ்லாமியரை அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆச்சு பாரதிய ஜனதா கட்சி சார். அதனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, மக்கள் நம்ப மாட்டார்கள், உண்மையை மறைக்காதீங்க. இப்ப ஹேமந்த் சோரன் விஷயத்துல வர ஹேமந்த் சோரன் அவர்கள் ஹேமந்த் சோரன் அவர்கள் ஊழல் செய்திருக்கின்றார். அதே போல ஊழல் கூட்டணி நாங்க ஏன் சொல்றோம்? இப்ப ஹேமந்த் சோரன்ல இடி ரைடு போனப்ப 36 லட்சம் ரூபாய் ரொக்கம் எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பிடபிள்யூடி கார் எடுக்கப்படுது, பார்த்திருக்கலாம். அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா யாரோட, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஒடிசாவை சேர்ந்த ஒரு சாராய ஆலையருடைய உரிமையாளர் காங்கிரஸ் எம்பி தீரஜ் பிரசாத் சாஹி, அந்த காரு அதாவது ஜார்க்கண்ட் அரசாங்கம் வாடகைக்கு எடுத்த ஒரு சொகுசு பங்களா, அதுலதான் இந்த ஹேமந்த் சோரன் தங்குவார். அந்த இடத்து அப்படி போறப்ப அந்த கார் பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா காங்கிரஸ் எம்பிக்கு ஒரு சொந்தமானது. அப்படி என்ன அர்த்தம்? இந்த தீரஜ் சாகிட்டு இருந்துதான் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 350 கோடி, எல்லாரும் தொலைக்காட்சியில பார்க்கலாம், 350 கோடி ரொக்கமாக இந்த காங்கிரஸ் எம்பிட்ட இருந்து வரியை கட்ட முடியாம பறிமுதல் செய்யப்பட்டது. அதனால ஹேமந்த் சோரனுக்கும் காங்கிரசுக்கும் எந்த அளவுக்கு கூட்டணி என்பதை அடுத்தது ஹேமந்த் சோரன் அந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறாரு. நம்ம கூட்டணி அது போல நீங்க வந்து இப்ப அண்ணன் கோடீஸ்வரன் ஒரு இன்னொரு முக்கியமான செய்தியை திரு வன்னியரசு சொன்னாரு. திரு மோடின்ற தனிப்பட்ட நபருக்கு செல்வாக்கு இல்ல, அதனால இப்ப ராமரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவர் சொன்னார். சார், நாங்க வந்து இன்னைக்கு ராமர் ஆலயம் திறந்திருக்கோம் என்று சொன்னால் மகாத்மா காந்தி ராமரை பொறுத்து தான் நாட்டை ஒருமைப்படுத்தினார். அப்படிப்பட்ட 500 ஆண்டு ஆழம் இந்துக்களுடைய கனவை அந்த ராமர் ஆலயத்துக்கு அந்த ராமர் ஆலய அறக்கட்டளை பிராண பிரதிஷ்டை அழைத்தது. அங்கே நரேந்திர மோடி கலந்து கொண்டு அங்கே வழிபட்டார். அதே போல நாங்கள் உங்கள் போல் இருக்க மாட்டோம். அதே அயோத்தியில 5 ஏக்கர் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டின பிறகு இஸ்லாமிய அறக்கட்டளை நரேந்திர மோடி அழைத்தால் நரேந்திர மோடி அங்கும் செல்வார் என்பதை சொல்கின்றோம். அது போல இன்றைக்கு ஈஸ்டர் பண்டிகையை வந்து தேவாலயத்தில் போய் நரேந்திர மோடி கொண்டாடுகின்றார். அவர் வீட்டுல கொண்டாடுறார். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் திரு வன்னியரசு போறேன். இந்தியா முழுவதும் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சினால இல்ல, ஏன் தென் மாநிலங்கள்ல கூட்டணியை கட்டமைக்க முடியல, நாடாளுமன்ற தொகுதியில பெற முடியாதுன்னு கருத்து கணிப்பு. அந்த இடத்த வந்து நாங்க எப்பயுமே கருத்து கணிப்பு நம்ப மாட்டோம். நெறியாளர்கள் இந்த இடத்துல பதில் சொல்லதான் கோடீஸ்வரன் அவர்கள், வன்னியரசு அவர்கள் உங்களுக்கு சேர்த்து பதில் சொல்ல வர. அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கருத்து கணிப்பை நம்பாது. எங்களுடைய தலைவர் தொண்டர்களை நம்பிதான் நாங்க வந்து வெற்றி பெற்றிருக்கோம், மக்களை நம்பிதான் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால விஷயம் நீங்க சத்தீஸ்கர்ல தோத்து போவோம்னு சொன்னீங்க, நாங்க ஜெயிப்போம். உதாரணத்துக்கு வந்துடுறேன். இப்ப நாங்க வந்து சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிச்சயமாக இன்றைக்கு நரேந்திர மோடி என்ற ஒரு மாமனிதனை அண்ணன் புகழேந்தி அவர்கள் சொன்னார். இன்னைக்கு இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் நினைக்கின்றார்.
அது போன்ற பல கட்சிகள் இன்று நடக்கின்றது. திமுகவுடைய கூட்டணிக்கு இறுதி செய்யப்பட்டது காரணமாக இன்னைக்கு பல கட்சிகள் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வரும் என்று ஆதரித்து வருகின்றன. பொறுகள் 15 நாள் அதுக்கான விடை கிடைக்கும். கோடீஸ்வரன் ஏதோ ஒரு விரக்தியில பேசுகின்றார். நாங்க யாருக்கும் ராஜ்யசபா தாரா அது செல்வாக்கோடு எங்களை மோடியை யாரெல்லாம் வேண்டுக் கொண்டிருக்காங்களோ அதோட வலிமையான நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓகே, திரு தங்கத்தமிழ் செல்வன் ஒரே ஒரு சுருக்கம் இல்ல, அவர் உண்மையிலே புரிஞ்சுதான் அதை பதில் சொல்றாரா இல்ல புரியலையான்னு எனக்கு தெரியல. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஊழல் செஞ்சுறாங்க, ஊழல் செஞ்ச பிறகு பாஜகவுக்கு வந்துடுறாங்க, அவர்கள் மீதான நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருக்கு நான் சொல்றேன். அதுல இருங்க, ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா அதுல வந்து ஊழல் செஞ்சிருக்கிறாரு. ஊழல் செஞ்சதுல அவரை வந்து பாஜகவுக்கு வந்தோம்னா அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அமலாக்கத்துறை ஹேமந்த் சோரனை கைது செஞ்சிருக்கு, இந்த முதல்வரை கைது செய்யல அப்படிங்கிற நம்ம வந்து வைக்கிறோம். நம்ம வந்து ஆதாரமா சொல்றோம், எந்த இடத்துலையும் நம்ம வந்து இட்டுக்கட்ட சொல்லல. அதே போல மிக முக்கியமா வந்து ஒன்றியத்தினுடைய அமைச்சர், பாஜகவினுடைய அமைச்சர், நீ முதல்வர் இல்ல அமைச்சர் நாராயண ராணே 300 கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நம்ம அமைச்சராக இருக்கிறார். உண்மையிலே நீங்க ஊழல் பத்தி பேசுவதற்கு பாஜகவுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் கேட்கிறேன். ஒண்ணு இன்னும் ஒரே ஒரு இது பாருங்க, நீங்க இன்னொருத்தர் பாருங்களேன், ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ்ல இருந்தாங்க. அவர் ஆவணங்களை போர்ஜரி பண்ணி அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணது பாஜக. இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க வந்துடுறாங்க. நீ இவர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரனுக்கு தெரியும், போர்ஜரி பண்ண என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்ன பேரு, 420 தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க. நான் சொல்லல, இருங்க, நான் சொல்லல, கேளுங்க, போர்ஜரி வழக்குல 420 வழக்குல தான் எல்லாமே இருக்கிறாங்க. இல்ல இது புதிய கூட்டணியா இருக்கு. இல்ல இரு கேளுங்க, ஏன்னா இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க இன்னொன்னு சொல்லிடுறேன். இவர் அண்ணன் சொல்றாரு, ராமனை கொண்டு வந்து நிறுத்திட்டோம், ராமனுக்கு நாங்க வந்து பூஜை செய்யறோம், நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ராமராஜ்யம் சொல்லி சொல்றாரு. ஒரே ஒரு கேள்வி அண்ணனுக்கு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞர் அவர்கள் ஒரு நாத்திகர், அவர் வந்து கடவுள் மறுப்பாளர். ஆனால் அவர் பட்ஜெட் போடும் பொழுது சூடம், பத்தி குச்சி, திருநீர் இதுக்கெல்லாம் வரி விலக்கு அறிவிச்சார். ஆனால் இந்த பட்ஜெட்ல பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்ற கட்சி 12% ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கு. இந்துக்கள் வந்து நீங்க வந்து பொதுவா இந்துன்னு சொல்லலாம், இந்துக்களை ஏமாற்றுகின்ற கட்சி பாஜக அப்படிங்கிறது சாதாரண ஒரு திருநீர்ல சொல்றாங்க. சுருக்கமா அதாவது சகோதரர் வந்து உண்மையாகவே நீங்கள் ஒரே விஷயம் சிந்திக்கணும். சகோதரர் மனசாட்சி அம்பேத்கரை பத்தி ஆரம்பத்தில் சொன்னார். உண்மையாகவே அம்பேத்கர் வாழும் போதும் இறந்த போதும் ஒரு கட்சி அவர் அவமானப்படுத்தியது சொன்னால் காங்கிரஸ், அதோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாக அதை சிந்தித்து பார்க்கணும். வந்துடும். அது போல இன்றைக்கு 2 சீட்டுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால பட்டியலின சமுதாயம் நல்லா நடக்க வைக்கப்பட்டு திமுக. நீங்க வேங்கவயல் பிரச்சனை ஏங்க ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்கணும். இன்னைக்கு வேங்கவயல்ல ஒரு மக்கள் பட்டியலின மக்கள் குடிக்கிற நீர் தொட்டியில மழை கழிது எவ்வளவு பெரிய கொடுமை. அதுக்கு எதிராக நீங்க போராடினீங்களா? பாஜக அதுக்கு எதிராக போராடி இருக்கீங்களாங்க? நீங்க மழை இருங்க, தீண்டாமையுடைய பாகுபாடு ஜாதி முழுக்க வந்து இந்துக்கு நீங்க இது பாரதிய இல்ல நீங்க வந்து வேங்க வயலை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்கா? வேங்க வயலை பத்தி பேசாதீங்க. நீங்க வேங்க வயலுக்காக நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களாங்க? நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களா? வேங்க வயலுக்காக போராட்டம் நடத்தல போராட்டம் நடத்தினு சொல்லுங்க. சரி தலைப்புக்குள்ள வரும். திரு தங்கத்தமிழ் செல்வன், எதிர்கட்சிகள் சரி வரதராஜன் சார், நான் போதுமான நேரம் வாய்ப்பு கொடுக்கிறேன், அடுத்த சுற்றிலையும் தரேன் உங்களுக்கு. எவ்வளவு எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சாலும் தேசிய அளவில் திரு மோடிக்கான பிம்பம், பாஜகங்கிற பிம்பத்துக்கான செல்வாக்கு கூடிக்கொண்டே இருக்குங்கிறதா அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. சார், பிஜேபி வந்து அதனுடைய பாரத பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் பேசுறாரு, நாங்கள் 400 சீட்டில் ஜெயிப்போம்ன்றார் பாராளுமன்றத்தில். அதாவது ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் பிஜேபி அரசு நாட்டுக்கு என்ன செய்தது,
அதனால் நாட்டு மக்கள் எவ்வளவு நன்மை பெற்றார்கள். இதைத்தான் ஒரு பாரத பிரதமர் பேசணும். ஒரு கட்சியின் தலைவரை போல நரேந்திர மோடி பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு? 400 சீட்டுன்றாரு. இன்னைக்கு கருத்து கணிப்பு பார்த்தா 300க்கு கீழே பிஜேபியினுடைய செல்வாக்கு. உத்தரப்பிரதேச தான் நம்புறீங்க, 400 தொகுதிகள் வருவோன்றார் அவர் சொல்றாருங்க. கருத்து கணிப்பு 300 தான் சொல்லுது. பத்திரிகை கருத்து கணிப்பு 300 தான் சொல்லுது. வன்னியர் சொன்னது மாதிரி பிஜேபிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எந்த மாநிலத்திலும் இல்லை. உத்தரப்பிரதேச நம்புறீங்க, ராஜஸ்தான நம்புறீங்க, மத்திய பிரதேசத்தை நம்புறீங்க. மற்ற மாநிலத்தில் எங்கேயாலும் சவால் விடுங்க, எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாநிலத்தில் கூட இன்னைக்கு பின்னடைவு இருக்கு பிஜேபிக்கு. நாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் பேசினார் வரதராஜன், நாங்கள் அம்பேத்கர் பாராட்டுறோம் புகழ்றோம்ன்றாரு. நான் ஒன்னு கேட்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை இயற்றியவர், ஜனநாயகம் காக்க வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றி அதன்படி இன்னைக்கு இந்தியா நடக்குது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பெண்களுக்கு சம உரிமை சட்டம் வேண்டும் கொண்டு வந்தவர் தனிநபர் தீர்மானம். யாரு சப்போர்ட் பண்ணீங்க? அன்னைக்கு இருந்த மேல்தட்டு மக்கள் யாராவது சப்போர்ட் பண்ணீங்களா? அந்த மசோதாவுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்களா? சார் சப்போர்ட் பண்ணாதனால அண்ணல் அம்பேத்கர் இந்த தீர்மானம் நிறைவேறவில்லை, எனக்கு எம்பி பதவி தேவையில்லை என்று ராஜினாமா செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். நடிக்க கூடாது, நாடகம் போடக்கூடாது, உண்மையா பேசுற மக்கள்கிட்ட. 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு சம உரிமை சட்டம் வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பேசும்போது சொல்றாங்க எனக்கு சார் 4 பேர் எனக்கு பதில் சொல்லிருக்காங்க, நான் 4 பேரையும் சொல்லணும்னா எனக்கு டைம் வேணும், கொஞ்சம் ப்ளீஸ். அக்னீஸ்வரன் சொல்றாரு, மாநாடு நடத்துறீங்க உங்க கட்சியினுடைய பலத்தை காட்டுறதுக்கு, எங்களுக்கு எதுக்கு மல்லிகைப்பூக்கு விளம்பரம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு உதயநிதி இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் கூட்டினாரு. சேலத்தில் கூட்டி எங்க திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கின்றதை காட்டுறதுக்காக நாங்க கூட்டல, மாநில உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் நாங்க சபதம் எடுத்தோம். இன்னைக்கு மாநில உரிமைகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி அரசால. வண்டி அரசு அந்த தொல் திருமாவளவன் திருச்சியில பிசிக கூட்டத்தை கூட்டினாரு, அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்காக கூட்டல. பிஜேபி இந்தியாவில் இருந்து அகற்றப்பட வேண்டும் தீர்மானம் போட்டாரு. எவ்வளவு பெரிய தீர்மானம், எந்த கட்சி போட்டுச்சு? ஓகே ஓகே புரியுது சார். இல்ல நான் பேச விடுதலை சிறுத்தைகளுக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு 5 நாடாளுமன்ற தொகுதியை கொடுப்பதற்கு தயாரா திமுக? அக்னீஸ்வரனுக்கு இந்த கவலை தேவையில்லை. நாங்க 2 கொடுக்கிறோம், 1 கொடுக்கிறோம், 5 கொடுக்கிறோம், உங்களுக்கு தேவையில்லை. நாங்க எங்களுக்குள்ள உடன்பாடு இருக்கு, அந்த உடன்பாட்டுக்கு அன்னை தொழில் தீர்மானம் கட்டுப்படுவாரு, தலைவரும் கட்டுப்படுவாரு, பிரச்சனை இல்ல. நான் கேட்கிறேன், நீங்க கேட்ட கேள்வி கேட்டுக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி சொல்றாரு நண்பர் கேசிபி, தங்கத்தமிழ் செல்வென்றாலே ரெட்டல தெரியும் 3 தடவை. நண்பருக்கு புகழேந்திக்கான கேள்வி இல்ல இல்ல, உங்க நண்பர் தான் அவரு. நண்பர் அவரு. ஒரே ஒரு கேள்வி முடிச்சுக்கிறேன். சரி, ரெட்டல தான் அவர் 3 தடவை எம்எல்ஏ ஆயிருக்காரு, தொண்டர் பலம் தான் அதை ஜெயிக்க வைக்கும்ன்றாரு. ரைட்டா? நான் கேட்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் 99ல் தங்கத்தமிழ் செல்வன் எதுக்கு 6000 ஓட்டுல தோத்தேன்? ஏன் ரெட்டல் அன்னைக்கு ஜெயிக்கல? ஏன் ஜெயிக்கல? அன்னை ஓபிஎஸ் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து தான் நான் ஜெயிச்சிருப்பேன். அதுல ஒரு காழ்ப்புணர்ச்சி தோத்தேன். தினகரன் எதுக்கு தோத்தாரு? ஏன் ரெட்டலை ஜெயிக்கல அன்னைக்கு? அதை விடுங்க, உங்க செம்மல எம்ஜிஆருக்கு எதிர்த்து சுயேட்சா போட்டு எப்படி ஜெயிச்சாரு? சோ இந்த ரெட்டலை அதெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. இன்னைக்குள்ள நிலைமை ஆளுமை மிக்க தலைவர்கள் யார்? அம்மா இறந்த பிறகுதாங்க நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வரேன். பழனிசாமி செஞ்ச துரோகத்தினால நான் வெளியே வரேன். நான் நடக்கிறது போற ஊழல் ஆட்சி, அதிமுக ஆட்சி. நீங்க தான் சொன்னீங்க பல மேடைகள்ல. இன்னைக்கு எப்படி அதிமுகவுக்கு சப்போர்ட்டா வரீங்க? பழனிசாமி நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்ல முடியுமா கேசிபி?
சொல்ல முடியுமா கேசிபி? இடைவேளைக்கு பிறகு அதிமுக ஊழலாட்சின்னு சொல்லிட்டான், நான் வெளியே வரேன். பாவம் தெரு தெருவா புகழேந்தி அமைச்சரா இல்லையா அதிமுக? பாவம் மேடை போட்டு பேசினாரு. தினகரனை வேண்டாம் சொல்லிட்டு வெளிவந்தது காரணம், தினகரனை வேண்டாம் சொல்லிட்டு வெளிவந்தது காரணம் நம்பிக்கை துரோகம். ஆளுமை மிக்க தலைவர் இன்னைக்கு தளபதி, அவங்க பின்னாடி நான் நிக்கிறேன். வெற்றியை பெறுவோம். இன்னைக்கு மக்கள் சொல்றான் தங்கத்தமிழ் செல்வா நீ இல்ல உதவி சொல்லி ஓட்டு போறோம்ன்றாங்க. எப்படி திரு புகழேந்தி மீண்டும் திரு நரேந்திர மோடியை பிரதமராக கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் திரு ஓபிஎஸ் பாஜக தலைமையில பெரிய கூட்டணியை கட்டமைப்பார், நிறைய கட்சிகள் இந்த கூட்டணியில வந்து இணைவார்கள் அப்படின்னா, பாஜகவுக்கான திரு மோடிக்கான செல்வாக்கு தேசிய அளவில் முன் இருந்தது போல இப்போது இல்ல, குறைந்திருக்கிறது. தென் மாநிலங்கள்ல ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியல, பாஜகவுக்கான செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி அந்த செல்வாக்கு எடுபடும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? கொடுத்த அரியாசனத்தை ஒரு நாட்டில் மீண்டும் கேட்டபோது அந்த அரியாசனத்தை திருப்பி கொடுத்த வரலாறு ஓபிஎஸ் என்கின்ற விசுவாசமிக்க தலைவனை தான் சாரும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நான் பதிவு பண்றேன். என்ன நிலைப்பாடு, ஏன் வெளியிலே வருகிறோம்? வன்னி அரசு கொள்கையை சொல்லுகிறார், கரெக்ட். இவர்கள் கொள்கையை சொல்ல வேண்டும். ஏன் வெளியில வரோம்? சிஏஏவை ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க, அதுக்கு பின்னாடி ஆதரவு கொடுத்தோம். முத்தாலக் அதுல ஆதரவு கொடுக்கப்பட்டது. பஞ்சாப் விவசாயிகளுடைய அவரது கோரிக்கையை பல நூறு பேர் இறந்த பின்னால் அதை பாரத பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டு திரும்ப பெறுகிறார். அதற்கு பழனிசாமி ஆதரவு தெரிவித்தார். இத்தனையும் நடந்த பின்னால் காரணமே இல்லாமல் பிஜேபி விட்டு வெளியே வருவதற்கு காரணம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒன்று. இரண்டாவது, சிஏஏல பாஜக நிலைப்பாடு மாறிவிட்டது நம்புறீங்களா? எப்படி சார்? சிஏஏல பாஜகவின் நிலைப்பாடு மாறிடுச்சா? இல்ல, புரியல. சிஏஏ சட்டத்துல பாஜகவுடைய நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு நீங்க இப்ப கூட்டணிக்கு போயிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்லையே, நாங்க அங்கதான் ஓரம் கட்டப்பட்டு முதல்ல நான் பதிவு பண்ணிட்டேன். இதை செய்ததெல்லாம் பழனிசாமி இப்ப குறை சொல்றாரு. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர நான் இப்போ எனது அன்பு நண்பர் உடன்பிறப்பு அவர் பேசும்போது சொன்னார் சார், அவர் ஒத்துக்கிறார் சார். திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கடந்த காலத்துல கூட்டணியில இருந்ததுனால நாங்க அவங்க கொண்டு வந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு, அதனால சிறுபான்மை மக்கள்லாம் எங்களை நம்பாம போயிட்டீங்க, எனக்கு வாக்குகள் விழாம போயிடுச்சுன்னா தெளிவான ஒரு முடிவு பாஜக வேண்டான்னு எடுக்கிறார். யூ ஆர் கரெக்ட், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தி இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் எதிராக எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க வந்தா இவர்கள் இருவரும் ஆதரித்து வருவார்களா? இப்போ தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு தள்ளிய போது 7 பேர் கிறிஸ்டியன், கிறிஸ்துவர்கள் 7 பேர் லாக்அப் டெத், சன்னும் மகனும். இதுதான் நியாயமான செயல்பாடுகளா? ஒரே வார்த்தை அக்கறையா கேட்கிறேன். பிஜேபிக்கு இருந்து வெளியே வந்ததுக்கு அதிமுக அந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டாரு, ஓட்டு போட்டாருன்னு சொல்றீங்க, ரைட்டு. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம்ன்றீங்க. அன்னை ஓபிஎஸ்க்கு இப்ப பிஜேபி சப்போர்ட் பண்றாரு, சிறுபான்மைக்கு எகென்ஸ்டா போறாரா? எகென்ஸ்டா போறாரா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்ல ஒரே நிமிஷம் தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த திராவிட இயக்கம், நான் அதை குறிப்பிட்டு சொல்றேன், இப்படி அப்படின்னு தவறா பேச விரும்பல. தவறா பேசலங்க, உண்மையை பேசுறேன். நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? நீங்க ஒரு நிமிஷம், அண்ணே ஓபிஎஸ் பிஜேபி சப்போர்ட் பண்றாரா இல்லையா? நான் தெரியாம கேக்குறேன். சப்போர்ட் பண்றாரா இல்லையா? முழுசு சப்போர்ட் பண்றாரு. ஏன் சப்போர்ட் பண்றாரு? சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா பிஜேபி? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்படி சரியான தவறான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் முரசொலி மாறன், டிஆர் பாலு ஒரு கூட்டமே மந்திரி சபையில் அமர்ந்திருந்தது. அது கிறிஸ்தவ மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான கருத்து இல்லையா? நான் அதை சொல்ல வரல. இப்ப நான் என்ன பேச வரேன்னா, என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் நான் இங்க பொதுவா பேசுறேன்னு வச்சுக்கோங்க. வன்னி அரசு சார்கிட்டும், நம்ம திருமாவளவன் கட்சி ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், நான் கடவுளை முன்னிலைப்படுத்தி எனக்கு தெரிந்து இதுவரை இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் ராமஜென்ம பூமியை கட்டியிருக்கிறேன் வாக்கு போடுங்கள் என்று கேட்கவில்லை. நான் மிக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒன்றை சொல்லுகிறேன், இங்க பதிவு செஞ்சாகணும். ஒரு நிமிஷம் பழனிசாமி, என்ன ஒன்றை பதிவு செய்தால்
எல்லாருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர்கள். ஒரே ஒரு செய்தி. நண்பர் தான் இல்ல, ஒரு நான் வரேன், வரேன். இல்ல, உங்களுக்கு ஒரு செய்தி. ஒரு செய்தி நான் முடிச்சிடறேன். ஒரு குறுக்கீடு நீங்க சொன்னதுனால குறுக்கீடு. 5 மாநில தேர்தல் பிரச்சார சமயத்துல பாஜகவுக்கு வாக்களித்து பாஜகவை வெற்றி பெற செய்தால் ராமர் கோவிலுக்கு இலவசமாக தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்படும் வாக்குறுதியை பாஜக கொடுத்தது. திரு அமித்ஷா கொடுத்தார். வாட் இஸ் த ராங்? அது கிறிஸ்துவ மக்களுக்கும் சர்ச்சுக்கும் கொடுக்கணும், மசூதிக்கும் கொடுக்கணும், எல்லோரையும் மதிக்க வேண்டும். அதுதான் டெமோக்ரசி கண்ட்ரி. அதுல மாறுதல் வரக்கூடாது. இங்கதான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் தேர்தல் நிற்கிறார். 2 மினிட்ஸ் நிற்கிறார். நின்னா என்ன பண்ணிட்டாங்க, அப்போ காங்கிரஸ்ல ஒரு 5 ரூபாய் பணம் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேஸ்வர பெருமாள் படம் ரெண்டையும் 5 ரூபாய் பணத்தையும் அந்த படத்தையும் கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்க. அப்ப பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார், எனக்கு பணம் கொடுத்தது பத்தி கவலை இல்ல, அது வாக்காளர்களுக்கு தெரியும், 2-3 நாளைக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லி உபயோகப்படும். ஆனா 7 மலைகளுக்கு அப்பால் தொந்தரவு தாங்காம போய் வெங்கடாச்சலபதி அங்க உட்கார்ந்து இருக்காரு ஏழுமலையான். அவர் படத்தையும் கூட்டு வந்து என்ன தோக்கடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறார்களே, இது நியாயமா என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கேட்டார்கள். நான் இப்ப எங்க வரேன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் பெயரால் மதத்தின் பெயரால் யாராவது அப்படி கேட்டால் தவறுதான். ஆனா எனக்கு என்னன்னா, எங்க தங்கத்தமிழ் செல்வன் பிரதர்கிட்ட, ஐயா இங்க ஒரு பெரிய கோளாறு நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு ஏதாவது பங்காளி சண்டனே வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி பங்காளி சண்டனே வச்சுக்கோங்க, இங்க எங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு நியாயம் வேணும். என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னாள் அமைச்சர் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் சொல்லி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு எல்லாம் பண்ணி கொடநாடு கொலை வழக்கில் இங்க பாருங்க கையில வச்சிருக்கேன். கொடநாடு கொலை வழக்கில் இல்ல, நான் இப்ப பதில் சொல்லவா, நான் பேசும்போது பதில் சொல்லவா? இல்ல, நீங்க இப்ப பதில் சொல்லவா, நான் பேசும்போது பதில் சொல்லவா? நீங்க பேசும்போது ஒரு நான் பேசும்போது நான் மற்ற விருந்தினர்கிட்ட போறேன். புகழேந்தி காமன் ஆர்டர்ல இல்ல, நான் பதில் சொல்ல பதில் சொல்லணும். இல்ல 17 பேர் நான் வரேன். அடுத்த சுற்று சார் ஒரு நிமிஷம். 17 பேரை விசாரிக்கிறேன் என்று சொல்லி முதல்வர் வாக்குறுதி தந்தார். ஒருவரை மாத்திரம் விசாரிக்கவில்லை, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. தலைப்பு கூட்டணி பலமா பலவீனமா? இன்னைக்கு தலைப்பு கூட்டணி பலமா பலவீனமா? தனி செல்வாக்கா? அதான் தலைப்பு சார். அது நான் இல்லன்னு சொல்றேன் சார். ஏன் சொல்றேன்னு கேட்டா, இல்ல இதுக்கும் தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இல்ல ஒரு நிமிஷம். என்ன தலைப்பு? இல்ல நான் சொல்றேன். என்ன தலைப்பு? எங்கள் பங்காளி சண்டை ஓய்ந்தால்தான் யாரு கரெக்டா ஹீரோன்னு தெரியும். பிடிச்சு உள்ள போடுங்க. அதை இங்க தீக்க முடியாதுல. இல்ல இதுலதான் கம்பேர் பண்ண முடியும். இந்த மேடையில தீக்க முடியாதுல. சரி கேசிபி ஒரு நிமிஷம் இல்ல, அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவருக்கும் கேட்கிறேன். அவருக்கும் திரு புகழேந்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு நண்பருக்கும் நீங்களும் மத்திய அரசிடம் சொல்ல வேண்டும். எனது பணிவான வேண்டுகோள், கவர்னர் 2 சாங்ஷனை கொடுத்த பின்னணியும் அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. இன்றைய தினம் உங்கள் தலைவர் மீது மிக காட்டமாக மதுரையிலிருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திரு புகழேந்தி அச்சப்படுறீங்களா? திரு இபிஎஸ் வெளியில இருந்தா உங்களுடைய செல்வாக்கு எடுபடாதுன்னு அச்சப்படுறீங்களா? எடுபடாது இல்ல, உள்ள இருந்த ரூட் கிளியர் ஆயிடும். எது நியாயமா நடக்குமோ அது நியாயமா நடக்கும். அதான் கேட்டாரு. அதாவது அண்ணன் புகழேந்தி பதில் சொல்ல அண்ணன் புகழேந்தி கேட்டாரு, ஊழலுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓபிஎஸ் மேல எடுத்திருக்கிறாங்க. அனைமே இந்த மாசம் பிப்ரவரி இல்ல மார்ச் தேர்தலுக்கு முன்னால நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து பை எலெக்ஷன் வந்துடும். தங்கத்தமிழ் செல்வன் ரெடியா இருந்து ஒண்ணு நீதிமன்றம் எடுத்திருக்கு. இல்ல சென்னை உயர்நீதிமன்றம் சூமோட்டோல 3 பேர் திமுக சிட்டிங் அமைச்சர், ஒருவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ். ஒண்ணு. அடுத்தது ஒரு சகோதரர் சொன்னாரு, சந்திரபாபு நாயுடு போய் கதவை தட்டுறார், ஜெகன்மோகன் ரெட்டி போய் கதவை தட்டுறாருன்னு. அப்புறம் ஏங்க நீங்க தமிழ்நாட்டுல கதவை திறந்து வச்சிருக்கீங்க? இழுத்து மூடுங்க அந்த கதவை. அதாவது இழுத்து மூடுங்க அந்த கதவை. ஒண்ணு. அடுத்தது ஒரு நிமிஷம். நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் மதுரம் எப்ப தெரியுமா? ஓபிஎஸ் தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி, மாற்று கூட்டணி, 3வது கூட்டணி அமையும்னு சொன்னாதான் அண்ணா திமுகவுக்கு உரிமை கோருகிற அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க
பாஜக ரெண்டு இருக்குமா சீட்டு. இருக்காதா? இல்ல, இல்ல, ஒரு நிமிஷம். அந்த கூட்டணியில பாஜக இருக்கணுமா இருக்க கூடாதா? இல்ல கார்த்தி அந்த பாஜக அதாவது திரு ஓபிஎஸ் சொன்னது, திரு புகழேந்தி சொன்னது எல்லாமே அதாவது ஓபிஎஸ் அவர்களை வந்து எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போய் பாஜக அடகு வைத்திருக்கிறார் அப்படிங்கறத மட்டும்தான் வந்து அவர் சொல்றாரு. நீங்க அம்மா உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்களா இல்ல மோடி உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்களா? நீங்க அதிமுக இரட்டைலை சின்னத்துல நின்னு ஜெயிச்ச முதலமைச்சர் ஆனீங்க. வாழ்நாள்ல இனி தேர்தலே நிக்கலினாலும் பரவாயில்ல, என்னை முதலமைச்சர் ஆக்கிய இந்த இயக்கத்துக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தேர்தல்ல ஒதுங்கி நின்னார்னா மொத்த அதிமுக தொண்டர்கள் அவரை மனதார பாராட்டுவார். ஆனா நீங்க ஓகே 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 இல்ல ஒரே ஒரு நொடி மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி, அதுக்கு மோடி வேணும். நீங்க கோயம்புத்தூர்ல சூலூர்ல வந்து ஓபிஎஸ் என்ன பேசினாரு? என் பையனை மத்திய அமைச்சர் ஆக்கிற கூடல பழனிசாமி. சரி, இதுதான் அவர் அலோ பண்ணுவோம். பிரச்சனை அதல்ல. அதே மாதிரி நீங்க நேரடிவ் பாலிடிக்ஸ் சொல்றீங்க. சரி, உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. இல்ல ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க நேரடி கேள்வி பழனிசாமி சார், இந்த தேர்தல் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் தொடர் தேர்தல்களை, நாடாளுமன்ற தேர்தல்களை தலைவர் காலத்திலிருந்து சந்தித்திருக்கிறோம். தேர்தல் நரேந்திர மோடிஜியா இல்லை ராகுல் காந்தியா என்கின்ற தேர்தல். இங்கே நான் தலைவன், நீ தலைவன், தனியா நிக்கிறேன். திமுக தெரியாதா? அம்மா ஒருத்தர் தான் பண்ண முடியல. ஆகவே தேர்தல் களம் மத்தியில யார் ஆட்சி செய்ய போகிறார்களோ அவர்களுக்கு தேர்தல். சார், கேள்விக்கு பதில் சொல்ற விவாதமா இது இருக்கட்டும். அதிமுக பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவுன்ற நிலைப்பாடுல இருக்கிற போது நீங்க இவ்வளவு வலுவாக பாஜகவை எதிர்க்கிற போது அதிமுக தொண்டர்கள் உங்களை எப்படி ஏத்துப்பாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வலுவாக பாஜகவை எதிர்க்கிற போது அவர் பக்கம் தானே நிப்பாங்க, தொண்டர்கள் அவர் பக்கம் தானே இருக்க முடியும். அந்த பலம் அவருக்கு தானே இருக்கு. இங்க ஓபனாவே சொல்றேன், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்க்கிறார், திரு திருமாவளவன் எதிர்க்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது, அங்கே இருக்கின்ற முஸ்லீம் லீக் எதிர்க்கிறது என்று சொல்லுங்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பழனிசாமி எதிர்க்கிறார் என்பதற்காக 10 ஓட்டு வராது என்பதுதான் இங்கே நான் பதிவு செய்கிறேன். அது நடக்கவே நடக்காது. பாஜக எதிர்ப்புல அதிமுக உறுதியா இல்ல, இபிஎஸ் உறுதியா இல்லன்றீங்களா? மக்கள் நம்ப மாட்டாங்க சார், எப்படி நம்புவாங்க? அக்னீஷன் பதில் சொல்லிருக்கோம், அதுக்கு நான் வந்துடுறேன் உங்ககிட்ட வந்து. இல்ல நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் ஒரு வார்த்தை. இல்ல அவர் முடிச்சிடட்டும். திரு அக்னீஷன், பாஜக எதிர்ப்புல திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இல்லாத போது நீங்க எப்படி உங்க தலைமையில ஒரு தனி கூட்டணியை இங்க கட்டமைக்க முடியும்னு கேக்குறாரு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல யாரு கூட நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கு கூட்டணி தேவை. பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தாலும் அது பிரயோஜனப்படாது. அதிமுக கூட்டணி இல்லாமலும் மக்களை சந்திப்பதற்கு ஒரு ஆளுமை மிகுந்த கட்சியாக இன்னைக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுதான் 2014 ஃபார்முலாவை அந்த பொதுச் செயலாளர் என்ன செஞ்சாரோ அதே பொதுச் செயலாளர் இப்பயும் அந்த வேலை செய்யறாரு நான் பார்க்கிறேன். திரு வரதராஜன்டையும் ஒரு கேள்வி. இல்ல எல்லாத்துக்குமே பதில் சொல்லி இந்த மேடை அப்படி மாற்ற வேண்டாம். நீங்க அடிப்படையில ஒரு கேள்வி, தென் மாநிலங்கள்ல ஒரு பலமான கூட்டணியை பாஜகவால கட்டமைக்க முடியல, தமிழ்நாட்டிலையும் முடியல, தென் மாநிலங்களையும் முடியல. பெரும்பாலான நாடாளுமன்ற தொகுதிகள் தென் மாநிலங்கள்ல பாஜகவுக்கு வசப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி நீங்க தேசிய அளவிலான செல்வாக்கு ஆளுமை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அதாவது ஒரு விஷயத்தை நாங்க சொல்லுகின்றோம். கடந்த முறை ஏமாற்றிய போது இந்த முறை தென் மாநில மக்கள், குறிப்பாக தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது திமுக காங்கிரஸ் கட்சி. ஏனென்று சொன்னால் கடந்த முறை நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வரமாட்டார் என்று நம்பினார்கள். அந்த பிரச்சாரத்தை திமுக கூட்டணி எடுத்தது, அதனால் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த முறை 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து விடுவோம். அதிலே தமிழகத்தினுடைய பங்கு இருக்கிறத மக்கள் ஓட்டை யாருக்கு போடுவாங்க? நரேந்திர மோடி வரணும்னு சொல்லி போடுவாங்க. ஆனா குறுக்கிட வேணாம், வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால பொறுங்கள், மே மாத ரிசல்ட் வந்த பொழுது தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கின்றேன். ஒரு குறுக்கீடு, தென் மாநிலங்களுக்கு போதுமான நிதி பகிர்வை மத்திய அரசு செய்யறது இல்லைன்னு இப்ப எல்லோரும் ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்கிறாங்க. தென் மாநிலங்கள் நிதி அடிப்படையில புறக்கணிக்கப்படுவதாக, அதாவது இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி உள்ளது கூட துரதிர்ஷ்டம். அதாவது இது முழுக்க முழுக்க நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொல்லிவிட்டார்.
15வது நிதி கமிஷன் படி என்ன கொடுக்க முடியுமோ அதை எல்லா மாநிலங்களுக்கும் பாரபட்சம் இல்லாம நிதி ஆணையத்துடைய படி அதை கொடுத்திருக்கின்றோம். எந்த பாரபட்சமும் கிடையாது. இதுல திமுக அரசியல் ஆதாயம் தேடலாம். வடக்கே வாழ்கின்றது, தெற்கே தேய்கின்றது. இந்தியா கூட்டணி அந்த மாதிரி பலப்பட முயற்சிக்கிறாங்க. இல்ல அந்த வாதத்தை மக்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. சார், நீங்க எங்களை பத்தி தவறாக கட்டமைக்க மக்கள் உங்களுக்கு தோல்விதான் பரிசாக கொடுப்பார்கள் என்பதை நேரத்தில் வந்து சொல்லிக் கொள்கின்றேன். அண்ணன் அவர்கள் சொன்னார் ஒரு கருத்து, அதை நான் சொல்லிடுறேன். நிறைவு கருத்துல எனக்கு வாய்ப்பு இருக்கு, மற்ற அண்ணன் சொல்றதுல பதில் சொல்லணும். அண்ணன் சொன்னார், அன்று பல பேர் கதவை போய் தட்டுறீங்க, அப்புறம் ஏன் இன்னொரு கதவை வந்து திறந்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கிறார். சார், நாங்க பொலிப்படையாக பல விஷயங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு பிரதான எதிரி திமுக, இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் தான் எங்களுடைய பிரதான எதிரிகள். நான் என்ன சொல்றேன், நரேந்திர மோடியை யார் பிரதமராக ஆக்கும் என்று சொன்னால் யாரு வேணாலும் கதவை திறந்து கொண்டு வரலாம். அதனால கதவு திறந்தே இருக்கும். நீங்க யாரு வேணும் அடைச்சாலும் அந்த கதவை உடைத்து கொண்டு எங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். திரு வன்னியரசு, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கு. 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் முழுவதுமாக இந்த கூட்டணி கைப்பற்றும்னா கருத்து கணிப்புகள் வருது. இந்திய அளவில் அந்த கூட்டணியை பலமாக்குவதற்கான நீங்க எடுத்த முயற்சிகள்ல நிறைய பலவீனங்கள் இருக்கு, நிறைய பின்னடைவுகள் இருக்கு. இதை எப்படி நீங்க பாஜகவுக்கு எதிராக கட்டமைச்சு தேர்தல் வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் நம்புறீங்க? இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மதவாதம் தான், மதவெறி தான். இந்தியா முழுக்க வந்து அவர்கள் சனாதனத்தை கட்டமைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. சனாதனம்னா என்ன அப்படின்னு நிறைய பாஜக சேர்ந்த தோழர்களே, நண்பர்களே கேட்குறாங்க. 22ஆம் தேதி ராமர் கோயில் கட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டது. மோடி அவர்கள் தான் வைசிய இந்துவான மோடி அவர்கள் தான் அவர் வந்து நான் பிரதிஷ்டை செய்ய போறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அங்க இருக்கிற சங்கராச்சாரியார்கள் நீ பிரதிஷ்டை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு 16ஆம் தேதியே இவங்க பிரதிஷ்டை செஞ்சு கோயிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுல என்ன சொல்ல வரோம்னா, சனாதனம் எதுவும் கேட்டாங்கல்ல, ஒரு வைசிய இந்துவான மோடிக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்ற சங்கரமடம் சங்கராச்சாரியார் சொல்ற அதுதான் சனாதனம். அப்ப சனாதனத்தை கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க பாஜக. விடுதலை சிறுத்தைகள், திமுக, இடதுசாரிகள் எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கட்டமைப்பை நாங்கள் முடிவு செய்யறோம். அப்ப இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான யுத்தம் தான் இது. கோட்சேவுடைய வாரிசுகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கு தான் இந்தியாவில் நடக்கிற யுத்தம். நீங்க மாநிலம் முழுக்க எல்லா மாநிலங்களையும் மாநில கட்சிகள் வலிமையா இருக்கு. மாநில கட்சிகளுடைய வலிமையை கண்டு அஞ்சி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிகளை உடைப்பது, சிதைப்பது இந்த வேலையில செய்து. அப்ப எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஜனநாயகத்தின் மீது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம இதை பண்றோம். இப்ப அண்ணன் சொல்றாரு, பேசிட்டு இருக்கும் போதே வந்து உரிமைகளுக்கு பாஜக எதிராக இருக்குன்னு மக்களை நம்ப வைக்க முடியுமா? மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற நிதி பகிர்வுல வந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் வந்து மிக தெளிவா பண்றாரு. தங்கம் தென்னரசு அவர்களா இருக்கட்டும், பிடிஆர் அவர்களுக்கும் நிதி பகிர்வு என்ன ஏங்க, தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னு சொல்றாங்க. மழை வெள்ளம் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு இருக்கு. தேசிய பேரிடர் அறிவிச்சா இந்த தேசமே சேர்ந்து அந்த பேரிடருக்கு பங்களிக்கணும். செஞ்சாங்களா? அது குறித்து கேள்வி கேட்டான்னு என்ன சொல்றாங்க, அதை பத்தி எதுவுமே பேசுறது இல்ல. இப்ப அவர் சொல்றாரு, இதை மட்டும் சொல்றேன், வேங்கவேலை பத்தி பேசுறாரு. வேங்கவேல மலத்தை கலந்தவர்களும் இந்துக்கள் தான், பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் தான். பாஜக இந்துக்களுக்காக பேசுறாங்கல்ல, எந்த இந்துக்களுக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு, மேல் பாதியில இந்துக்கள் ஒரு பிரிவு இந்துக்கள் வந்து கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க, இன்னொரு பிரிவு இந்துக்கள் கோயிலுக்குள்ள போகணும்னு விரும்புறாங்க. இவங்க எந்த இந்துக்களுக்காக நிக்கிறாங்க? அப்ப இந்துக்கள் அப்படிங்கிற பேசுறது ஏமாற்று வேலை. அது மோடியில இருந்து அண்ணாமலை வர இந்த ஏமாற்று வேலை செய்யறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். ஓகே, திரு புகழேந்தி, தென் மாநிலங்களுக்கு போதுமான நிதி கொடுக்கலன்னு மாநில முதலமைச்சர்கள் டெல்லியில போய் போராடுறாங்க. மாநில உரிமைகளுக்கு பாஜக எதிராக இருக்குன்றாங்க. கட்சிகளை தொடர்ந்து உடைச்சு புதிய அரசாங்கத்தை பாஜக உருவாக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு கூட்டணி வச்சு. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில நீங்க பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி மீண்டும் மோடி பிரதமர்னு சொல்றத அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்புறீங்களா? மாநில உரிமைகள் வரவேண்டிய பணம் அதை பெற்றுத்தர போராட வேண்டியதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் திரும்ப பதிய வைக்கிறேன், 1000 பேசினாலும் இப்பொழுது அங்கே தெரிகின்ற தேர்தல், வரும் நாடாளுமன்ற தேர்தல் நரேந்திர மோடிஜியா இல்ல இந்தியா கூட்டணியுடைய தலைவரா என்பதுதான் தேர்தல். இல்ல நீங்க எப்படி பூந்தாலும் சரியா வராது.
ஆகவே உரிமைகளை பெறுவதற்கு எனக்கு ஒன்றும் நோ அப்செக்ஷன். அது போராடிதான் பெற வேண்டும் என்றால் போராடி இல்ல பிரதமர் வேட்பாளரே தேவையில்லை, முன்னிறுத்த வேண்டாம்னு திரு இபிஎஸ் தனியா நிக்கிறாரு, பலத்தோட நிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உங்களால எடுக்க முடியாதா? நான் என்ன சொல்றேன் திருப்பினா, அப்போ ஒரு வேலை பண்ண சொல்லுங்க. துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து எடப்பாடியா மோடியா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பட்டும். அப்படித்தானே எழுப்பினாங்க. அம்மா துணிச்சல் இருந்தா அதை பண்ண சொல்லுங்க. செய்ய முடியுமா சார்? அக்னிஷன் இல்ல நேரம் குறைவா இருக்கிறனால நான் விரைவாக வரேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு வரேன் ப்ளீஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் இங்க வந்து செய்த சாதனைகள், ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம், ரயில் விட்டோம் கோடிநாயக்கனூர்ல இருந்து, இப்படி பல திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் போய் ஓட்டு கேட்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக எந்த கட்சியாக இருந்தாலும் மோடிஜி என்ன சொன்னார்கள் என்பதை எடுத்து வந்து மக்களிடத்திலே சொல்லட்டும். அதே போல எதிர்கட்சிகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, அன்புக்குரிய திருமாவளவன் கட்சியும் சரி, செய்த சாதனைகளை, கொள்கைகளை சொல்லட்டும். மதம், கடவுள், அதற்கு அப்பாற்பட்ட நாடுதான் தமிழ்நாடு என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உங்களிடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரியோர்களே. ஏன்னா நீங்க உணர்வு பூர்வமா ரெண்டு பக்கமும் கத்துறது நமக்குரிய ஒரு பண்பாடு. உங்க தர்ம சங்கடம் புரியல எனக்கு. இல்ல அது இல்ல இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் சுருக்கமா. நம்ம ரெண்டே விஷயம் தான் ரொம்ப கிளியர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அமுத ஊரும் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிறரைக்க முடிவணங்கி நிற்பதோன்னா அங்கிருந்து வரதராஜன் சார் புரிஞ்சிருக்கும். இல்ல அங்கிருந்து ஒரு தோழர் கத்தினார். நேரம் ஆயிடுச்சு. அவர் பாரதிய ஜனதா இறுதி சுற்றுல இருக்கேன். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்கன்னு சொன்னாரு. ஆகவே தமிழ்நாட்டை பற்றி பேசி இருக்கிறேன். இல்ல நீங்க தேர்தல் நரேந்திர மோடிஜி அவர்களா தொடரும் பிரதமர், எதிரணியிலே இருக்கின்ற இந்தியா கூட்டணி தான், வேறு யாரும் கணக்கிலே இல்லை. கூட்டணியும் வேணும், கூட்டணிக்கு சொல்ல வேண்டிய செய்தியையும் மேடையில சொல்லணும்னு நீங்க தடுமாறுறது புரிஞ்சுக்க முடியுது. வாழ்த்துக்கள். திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடியா திரு மோடியா அப்படின்னு ஜெயலலிதா எடுத்த அந்த முடிவை உறுதியாக எடுத்து ஏன் பேச முடியல திரு எடப்பாடினாலன்னு கேட்டாரு திரு புகழேந்தி. இல்ல ஏன் எதிர்த்து பேச முடியல அப்படின்னா, நீங்க ஏற்கனவே கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டோம். ஆக எல்லா மனிதனுக்கும் ஒரு தற்சார்பு, தற்சோதனை ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கு, ஒரு தனி மனிதனுக்கு இருக்கு. அதனால கூட்டணியை இத்தனை நாள் வச்சிருந்தோம், நிறைய நாங்க இழந்துட்டோம்ப்பா, நாட்டுல 31 வருஷம் ஆண்டோம், இப்ப இப்படி படுமோசமா போயிட்டோமே என்று வெளியேறிட்டாங்க. இப்ப அண்ணன் புகழேந்தி அவர்கள் இவ்வளவு நேரம் பேசுனது இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியை நீங்க ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்படி என்றால் நீங்க இரட்டை இலை சின்னத்தில் நிக்க போறீங்களா, இல்ல உங்களுக்கு என்று தனி சின்னம் வருமா என்பதை மக்களுக்கு சொல்லுங்க. அதுதான் முக்கியம். பாஜக கேட்போம். சார் ஒரு செகண்ட், இரட்டை இலை யார் கையிலும் இல்லை, தேர்தல் ஆணையம் தான் சொல்ல வேண்டும். இரட்டை இலையும் கட்சியை இருக்கிறது என்று ஒரு மாயை ஏற்படுத்தி பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுதான், பொதுக்குழு செல்லும், உங்களை நீக்கியது செல்லும்னு சொல்லியாச்சு. நேர குறைவா இருக்கு. திரு கேசிபி இரட்டலை தீர்மானிக்குமா, யாருக்குன்னு இரட்டலை தீர்மானிக்கப்படுமா அந்த தேர்தல்ல? எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள இருக்காங்க. இந்த மொத்த தேர்தல் எதை நோக்கி போகுதுன்னா, மோடி வேண்டுமா வேண்டாமா, இதுதான். பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணன் ஓபிஎஸ் என்ன சொல்றாங்க, மோடி மீண்டும் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய வாதம். இவர்களை திமுக கட்டமைத்திருக்கிற கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வரக்கூடாது, வந்தா அடுத்து அதிபராட்சி முறையே கூட இந்தியாவில் வந்துரும். இபிஎஸ் நிலைப்பாடு அதுதானே, நான் சொல்றேன். இதுதான் இவர்கள் வைத்திருக்கிற வாதம். அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடி வரமாட்டாருன்னா திமுக கூட்டணி ஜெயிச்சிரும் நினைக்கிறாங்க. நீங்க நடுவுல ஒரு பக்கத்தை காணாங்கிற மாதிரி அப்படியே விட்டுறீங்க. முதல் கேள்வி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இடத்துல, மோடி வேணுமா வேண்டாமா? இது தமிழ்நாடு திராவிட பூமி, திராவிட பூமி. அப்ப என்ன நினைப்பாங்க, முதல் முடிக்க போறோம் நிகழ்ச்சியை முடிக்க போறோம். முதல் நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, நிகழ்ச்சியை முடிக்க போறோம். முதல் முடிவுக்கு என்ன வருவாங்கன்னா, மோடி வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துருவாங்க. மோடி வேண்டாம் முடிவுக்கு வந்தா அடுத்து யாருக்கு வாக்களிக்கணும்? அது திமுக கூட்டணியா
அதிமுக கூட்டணியா? அப்ப அடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னால இந்த தொகுதியினுடைய எம்பி யார்? அவர் நாட்டு மக்களுக்கு நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? எந்த பக்கம் நிக்க போறாரு? இல்ல, இந்த ஒரு ஆளை நான் கணக்கில் எடுத்து சொல்லல. அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதி எம்பியும் அந்தந்த தொகுதியில கண்ணுக்கு தெரியும். அப்ப நீங்க இந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 38 எம்பிகளை தமிழ்நாட்டில் வைத்து தமிழகத்திற்கு என்ன நலனை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அப்ப இந்த 3 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கு அதையும் பார்த்துட்டு இதுக்கு அதிமுக ஆட்சி பரவாயில்ல என்று இரட்டைலை சின்னத்துல வாக்களிப்பாங்க. இப்ப புகழேந்தி கேட்டதுக்கு வாங்க, ஒருவேளை பிபி சிங் சந்திரசேகர் போல ஒரு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தை தீர்மானிக்க முடியும்னா நிச்சயமா எடப்பாடியே பிரதம அமைச்சர் ஆகலாம். ஆனா ஓபிஎஸ்க்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ரொம்ப நேரம் இல்ல, எல்லாருக்கும் நான் சுற்று கொடுத்தேன். எஸ்டிபிஐ ஒரு கட்சி சேருது, அது பேரை சொல்ல முடியாம அவர் என்ன பண்றாரு? எஸ்பிபின்றாரு, கமெண்ட்ஸ் போடுறான். எஸ்பிபி இல்ல ஜெயசுதாஸ்ன்றான். நீங்க போய் அவரை போய் பிரதம மந்திரின்றீங்களே. இல்ல சார், you are the senior. இல்ல புகழேந்தி சார் you are the senior. அண்ணாமலையோட பாதிப்பு உங்களுக்கு வந்துருச்சு சார். தேர்தல்ல நிக்கிறதுக்கு படிக்காத காமராஜர் தான் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த முதலமைச்சர், பெருந்தலைவர். புகழேந்தி சார் பெருந்தலைவர், படிக்காத எம்ஜிஆர், கலைஞர், இவங்க தான் தமிழ்நாட்டில் இறுதி சுற்றுல இருக்கும். 2 நேரம் நீங்க அதிமுக திமுகவுக்கான போட்டி தான் அப்படின்னு களம் கட்டமைக்கப்படுகிற போது அங்க பாஜகவுக்கான இடமே இல்லைங்கிறதான திரு கேசிபி வாதத்திலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இது நிறைவு கருத்தா? நிறைவு கருத்து. அதாவது நாங்கள் 10 ஆண்டுகளாக செய்த சாதனையை நேற்று வெள்ளை அறிக்கையாக கொடுத்திருக்கின்றோம். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 400க்கு மேற்பட்ட இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற மக்கள் வைப்பார்கள். ஒரு விஷயம், மேடையில இருக்கிற நண்பர்களுக்கு வேண்டுமானால் மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற கருத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் இந்த முறை கடந்த முறை போல ஏமாறக்கூடாது. இந்த முறை தமிழகத்திலிருந்து நரேந்திர மோடிக்காக அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். நிதி வேணும்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னா திரு மோடி வேண்டும், மக்கள் முடிவெடுக்கணும்னு சொல்றாரு. அப்படிதான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைவு செய்ய போறோம். நான் கேட்கிறேன் சார், 10 ஆண்டு காலம் பிஜேபி மத்தியில் ஆண்டிருக்கு. ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்காங்க, பணக்காரன் பணக்காரனாகத்தான் இருக்கான். உதாரணத்துக்கு அதானி, அவர் பேட்டியில் சொல்றாரு, அதானி நான் குஜராத்துக்கு ட்ரெயின் ஏறி போகும்போது என்கிட்ட காசு இல்லை, ட்ரெயினுக்கு அளவு தான் காசு இருந்துச்சு. அங்கே போய் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தேன், அந்த கம்பெனி பிடிக்காம ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சு அப்படின்னு சொன்ன அதானி 2023 உலகத்துல 2வது பணக்காரன். எப்படி? அதானிக்கு மோடி நட்பு. பணக்காரனாத்தான் இருக்கா, ஏழையாத்தான் இருக்கா. வேலை வாய்ப்பு கிடைக்கல, எல்லாமே தனியார் மயம். நான் உன்ன சொல்லி பிடிக்கிறேன் சார், மக்கள் முடிவு பண்ணட்டும். ஊழல்வாதிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல திமுக? நியாயமான கேள்வி. கவர்னர் அண்ணன் தளபதி மனு கேட்கிறாரு, இந்த கவர்னர் அனுமதி கொடுக்கல, பிஜேபி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரி, மக்கள் முடிவு பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுது. மக்கள்கிட்ட விட்டுருவோம். நம்ம ஊழல் செஞ்சது அதிமுக, சரி, ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பிஜேபி. ரெண்டையுமே நாட்டை விட்டு வரட்டும். மக்கள்கிட்ட வாய்ப்புகளை விட்டுருவோம். மக்களே இறுதி முடிவெடுப்பாங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும். சட்டமேசை விவாதம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.